Very happy to be with you இந்த காலை வேளையிலும் கூட this morning, வருஷத்தின் முதல் நாள்ல the very first day of this year. கர்த்தரை ஆராதிக்கவும் The thing you have come to worship the Lord. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கவும் வந்திருக்கீங்க. You have come to receive the word from God. கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. God will bless you completely. உங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கப்படுவதாக. All your lack will be perfected. நீங்க வேண்டிக் கொண்டவைகளை எல்லாம் தேவன் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவாராக. Whatever you have desired, God will bestow it for you. இம்மட்டுமாய் நடத்தின கர்த்தர் இனிமேலும் உங்களுக்கு மகிமையானவைகளை செய்வாராக. Till now God has led you. In future God will do glorified things for you. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? How many of you believe this? சரி. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போகலாம். Let's go to the word of God. இந்த காலை வேளையிலும் கூட This morning, 2026வது வருஷத்துக்கான for 2026th year, தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். we shall meditate on the word of God. எடுத்துக்கொள்ளுங்க. Kindly turn. ஏசாயா புத்தகம் 26வது அதிகாரம் 4வது வாக்கியம். Isaiah chapter 26 and verse 4. நாம் ஒரு விஷயம் கூட எழுந்து நின்று வாசிக்கலாம். Can we all stand up on our feet and read the verse? கர்த்தருடைய வார்த்தையை கனப்படுத்தும்படியாய் As we honor the word of God, ஒரே ஒரு வசனத்தை வாசித்துவிட்டு நாம அமர்ந்து கொள்ளலாம். we shall read this word and then be seated. ஏசாயா புத்தகம் 26வது அதிகாரம் 4வது வாக்கியம். Isaiah chapter 26 and verse 4. நாம் சேர்ந்து தமிழ்ல வாசிக்கிறப்ப தமிழ்ல வாசிங்க. When we are reading in Tamil, you can read in Tamil. அடுத்து ஆங்கிலத்துல வாசிக்கிற போது ஆங்கிலத்துல வாசிங்க. And then in English, you can join with us in English. கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாயிருக்கிறார். நித்திய கன்மலையாயிருக்கிறார். Trust in the Lord forever, for in Yah the Lord is everlasting strength. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? How many of you say amen? அமர்ந்து கொள்ளலாம். Kindly be seated. இந்த வசனம் சொல்லுது கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். See, this word says trust in the Lord forever. ஏன்னு சொன்னா Why so? அவர் நித்திய கன்மலையாயிருக்கிறார். He is the everlasting strength. அவர் நித்திய கன்மலையாயிருக்கிறார். He is the everlasting rock. அவர் நித்திய கன்மலை. He is the everlasting rock. அதான் இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். That is what the title. ஆண்டவர் எப்போது ஒரு ஆசீர்வாதத்தை அவர் கொடுத்தாலும் அங்கே கர்த்தருடைய நாமம் பயன்படுத்தப்படுகிறதை எல்லா இடங்களிலும் நாம் பார்க்கலாம். Wherever God is giving a blessing, we can see the name of the title of God is used. தாவீது ஜனங்களை ஆசீர்வதிக்கிற போது கர்த்தருடைய நாமத்தினாலே ஜனங்களை ஆசீர்வதித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Bible says when David blessed his people, he blessed them with the name of God. ஆபிரகாமுக்கு மெல்கிசேதேக் ஆசீர்வாதங்களை கொடுத்தபோது When Abraham met Melchizedek and Melchizedek gave him the blessing, மெல்கிசேதேக் சொன்னார் உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம், அதாவது எலியோனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக என்று சொன்னார். Melchizedek said, Abraham shall receive the blessings from the God of highest, that is El Elyon God. அப்ப எங்கெல்லாம் ஆசாரியர்கள் சொல்லும்போது சொல்றாங்க கர்த்தருடைய நாமத்தினாலே தேவனுடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். The priest says that by the name of the Lord in the from the temple of God we will bless you. ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக அங்கு தன்னுடைய ஏதாவது ஒரு நாமத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். Before God do certain things or certain deeds, he really manifests his name. இப்ப இந்த நாள்ல கூட கர்த்தருடைய ஒரு நாமத்தை வைத்து நாம் தியானிக்க போகிறோம். This particular day we are going to meditate on particular name of God. ஏல் ஜூரோலாம், El Zur Olam, அல்லது யெகோவா ஜூரோலாம், or Jehovah Zur Olam. ஜூர் T Z U R T Z U R ஜூர் T silent and T Z U R Zur. Zur. ஓலாம் O L A Y O L A M ஓலாம். Olam O L A M. ஜூர் அப்படினா கன்மலை அப்படினு அர்த்தம். Zur which means rock. ஓலாம் அப்படினா நித்தியமானது, எட்டர்னல் அல்லது எவர்லாஸ்டிங் னு அர்த்தம். Olam which means eternal or everlasting. யெகோவா ஜூர் ஓலாம், கர்த்தர் நித்திய கன்மலை. Jehovah Zur Olam which means God is an everlasting rock. இந்த நாமத்தை அநேகம் பேர் வேதத்திலே பயன்படுத்தி இருக்கிறார்கள். And this name has been used in many places in the scriptures. இன்னும் யாரெல்லாம் சொன்னா
கர்த்தரால வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டவர்கள் யார் யாரோ அவங்க எல்லாம் இந்த பேரை யூஸ் பண்ணிருக்காங்க. In other words, everybody who God used mightily used this particular name. தாவீது திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே இருந்தார், அவர் கன்மலை, அவர் கன்மலை என்று சொல்லிக் கொண்டே இருந்தார். David repeatedly he said, God is the rock. யெசாயா இந்த நாமத்தை அடிக்கடி பயன்படுத்தி இருக்கிறார். Isaiah also used this name again and again. சிறிய தீர்க்கதரிசிகள்ல பல பேர் இந்த நாமத்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள். Many prophets and minor prophets they use this word. மோசே இந்த நாமத்தை குறித்து அவரும் எழுதி வைத்திருக்கிறார். Moses also recited this name. அந்த நாமம் ரொம்ப முக்கியமானது. And this name is a very important name. இந்த வருஷத்துல இந்த 2026ல கர்த்தர் நமக்கு யெகோவா நமக்கு நித்திய கன்மலையாய் வெளிப்படுவார். In 2026 God, Jehovah God, he will be manifesting to us as an eternal rock. கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. As we hear the word of God, ஆண்டவர் உங்களுக்கு நித்திய கன்மலையாய் தன்னை வெளிப்படுத்துவார். God will manifest himself as an eternal rock to you. அவர் நித்திய கன்மலையாய் தன்னுடைய கிரியைகளை உங்களுடைய வாழ்க்கையிலே நடப்பித்து காட்டுவார். He will manifest his deeds as an eternal rock in your life. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? How many of you say amen? சரி, நிறைய பேர் இந்த கன்மலை அப்படிங்கிற நாமத்தை பயன்படுத்தி இருக்காங்க. See, a lot of people use this particular name called rock. அதுல குறிப்பா நம்ம எல்லா இடத்துலயும் நம்ம கால் வைக்க முடியாது இல்லையா, எல்லாத்தையும் தியானிக்க நமக்கு அவகாசம் இல்ல. We don't have the duration to meditate each and everything. தாவீது அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை தான். David very often speaks this word. எனக்கு உதவி வரும் கன்மலையை நோக்கி பார்க்கிறேன். I raise upon the aid which I get from my rock. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். I lift up my eyes to the mountains where my help comes. நிறைய இடங்கள்ல இந்த நாமம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. So many places this particular name is used. இப்ப நம்ம மோசே சொன்ன சில காரியங்களை தியானிக்க போகிறோம். We shall meditate certain things what Moses spoke. உபாகம புத்தகம் 32வது அதிகாரம். The book of Deuteronomy chapter 32. எடுத்து வச்சுக்கிறங்க. Kindly turn it to it. Deuteronomy chapter 32. Deuteronomy chapter 32. இந்த அதிகாரத்துல மொத்தம் 9 முறை கன்மலை என்கிற அந்த வார்த்தை பெயர் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. In this particular chapter we see for about 9 times this name rock has been used. அதுல 7 முறை கர்த்தரை கன்மலை என்று சொல்லுகிறது. In that 7 times it refers to God as rock. 2 முறை விக்கிரகங்கள் கன்மலை அல்ல என்று சொல்லுகிறது. And twice it says the idols are not the rock. சொல்லுங்க மொத்தம் எத்தனை தடவை? 9 முறை. சொல்லுங்க மொத்தம் எத்தனை விஷயம்? How many times it's used? 9 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. 9 times the word refers. அதுல 7 முறை கர்த்தர் தான் கன்மலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Among that 7 times it refers that God is the rock. 2 தடவை விக்கிரகங்கள் கன்மலை அல்ல என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. And twice it is recorded that the idols are not the rock. விக்கிரகங்கள் நம்முடைய கர்த்தராகிய கன்மலையை போல அல்ல அப்படின்னு பதிவு செய்யப்பட்டிருக்கு. It has been recorded that idols are not like the Jehovah God as rock. நான் வசனங்களை மட்டும் சொல்லுகிறேன். Pastor will give the verse reference. 4வது வசனம், உபாகம புத்தகம் 32வது அதிகாரம் 4வது வசனம். Deuteronomy chapter 32 verse 4. அடுத்தது 13வது வசனத்துல 2 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. Next in verse 13 twice it is mentioned. அடுத்து 15வது வசனத்துல ஒரு முறை. Again on 15th verse. அடுத்து 18வது வசனத்துல ஒரு முறை. And then in verse 18. அடுத்து 30வது வசனத்துல ஒரு முறை. And again on 30th verse. அடுத்து 31வது வசனத்துல 2 முறை. And in verse 31 twice. அடுத்து 37வது வசனத்துல ஒரு முறை. And in 37th verse once. நான் திருப்பி ரிப்பீட் பண்றேன். Let me repeat it to you. 4வது வசனம். First in verse 4. 4க்கு அடுத்து 13வது வசனம். And then in verse 13. 15வது வசனம். Verse 15. 18வது வசனம். Verse 18. 30வது வாக்கியம். Verse 30. 31வது வாக்கியம். And verse 31. 37வது வாக்கியம். And verse 37 too. இதுல வசனம் 13லயும் 31ல மட்டும் 2 தடவை எழுதப்பட்டிருக்கு. In verse 13 and verse 31 twice it has been recorded. இதுல in this 31வது வசனத்துல ஒரு தடவையும், in 31st verse once, 37வது வசனத்துல ஒரு தடவையும், and in 37th verse once, விக்கிரகங்கள் தெய்வம் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. it says the idols are not the gods. 7 விசை மோசே இந்த அதிகாரத்துல கர்த்தரை கன்மலை என்று பதிவு செய்கிறார். 7 times Moses records God as rock in this particular verse. இது ஏன் பிரதர் அவ்வளவு முக்கியமானது? Why is it so important, brother? ஏன் இது ரொம்ப முக்கியமானது? Why it's so important?
இந்த அதிகாரத்தை மோசே எப்போ எழுதுறாருன்னு சொன்னா, You know, when this particular chapter Moses writes it, தன்னுடைய கடைசி காலத்துல இந்த பூமியிலிருந்து அவர் கர்த்தரிடத்திற்கு செல்லுவதற்கு முன்பாக அவர் இந்த அதிகாரத்தை இந்த பாடலை பாடுகிறார். before he could go from this earth to the presence of God, and the last recitation, this is what is written. 120 ஆண்டுகால கர்த்தரோடு வாழ்ந்தவர். 120 years he lived with God. அவர் பிறந்ததிலிருந்து அவர் கர்த்தரிடத்தில் செல்லும் வரைக்கும் அவருடைய வாழ்க்கையில அவர் கண்ட காரியங்களை எல்லாம் தொகுத்து எழுதுகிறார். From his birth till the end of his life, whatever he has encountered with God, he is writing it. 120 வருஷ அனுபவத்துல சொல்றாரு. 120 years of experience he speaks. இந்த அதிகாரத்துல ரெண்டு காரியத்தை அவர் ரொம்ப குறிப்பிட்டு சொல்லிட்டே வர்றாரு. In this chapter, two things he really specifically speaks about it. இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தார்கள்? What kind of people are these Israelites? அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை பதிவு செய்கிறார். Also it's been recorded what are the things which they did. அதனால இஸ்ரவேலருடைய ஏராளமான குறைவுகள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. That is the reason lot of lackings and lot of things which has been mistakes of Israelites are recorded. ஆனா அதே நேரத்துல at the same time அந்த குறைவுள்ள ஜனத்துக்கு கர்த்தர் எப்படிப்பட்டவராக இருந்தார் என்றும் சொல்லுகிறார். Also it speaks how God manifested to that people who does lot of mistakes. இஸ்ரவேல் ஜனத்துக்கு கர்த்தர் தம்மை எப்படி வெளிப்படுத்தினார்னு சொல்றாரு. Also it says how God manifested himself to the Israelites. அதுலதான் அவர் இவ்வண்ணமாய் எழுதுகிறார். That is the reason he writes it all these அவர் கன்மலையாய் இருக்கிறார். He is the rock. அவர் கன்மலையாக இருக்கிறார். He is the rock. கர்த்தர் நித்திய கன்மலை என்று பதிவு செய்கிறார். It records that God is an eternal rock. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? How many of you can say amen? நான் இந்த காலை வேளையில உங்களுக்கு சொல்லுகிறேன். This morning let me tell you, நீங்க குறைவுகளோடு வந்து அமர்ந்திருக்கிறீங்கல்ல, if you are seated here with lot of lackings, ஒரு பக்கம் உள்ளுக்குள்ள குற்ற மனசாட்சி இருக்கிறது. one side you have the guilty conscience in you. அது வாழ்க்கை முழுவதும் உங்களோடு போராடி கொண்டிருக்கிறது. Throughout your life you are struggling with it. நான் தகுதியற்றவன் என்று நம்மை உணரச் செய்கிறது. It makes me feel that I am unqualified. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். On one side it could be there. ஆனா அதே நேரத்துல at the same time இன்னொரு பக்கம் on the other side கர்த்தர் உங்களுக்கு தன்னை நித்திய கன்மலையாய் வெளிப்படுத்துவார். God will manifest to you as an eternal rock. ஆண்டவர் உங்களுக்கு நித்திய கன்மலையாய் அவர் வெளிப்படுவார். God will be manifesting to you as an eternal rock. இந்த 2026 வருஷம் the year of the everlasting rock ஆக இருப்பதாக. In 2026 year, the year of the everlasting rock. அவர் நித்திய கன்மலையாய் உங்களுக்கு வெளிப்படுகிற வருஷமாய் இருப்பதாக. This is the year God will manifest to you as an everlasting God. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? How many of you can say amen? சரி, மோசே சொல்றத நல்லா கவனிச்சு பாருங்க. You should focus on what Moses says. முதல்ல 7 முறை சொல்றார் அவர் கன்மலைன்னு. First he says 7 times that he is the rock. முதல்ல என்ன சொல்லுகிறார்? See what he says. வசனம் 4வது வசனம். Verse 4. வசனம் 4வது வசனம். Verse 4. அவர் கன்மலை. அவர் கன்மலை. He is the rock. அவர் கன்மலை. He is the rock. அவர் கன்மலை. He is the rock. மோசே கர்த்தரை குறித்து சொல்றாரு. When Moses refers to God, 40 வருஷம் அவர் எகிப்துல இருந்தாரு. 40 years of Egyptian life. 40 வருஷம் அவர் சீனாய் மலைக்கு கீழ ஆடு மேய்த்தாரு. And 40 years he was shepherding under Sinai. பிறகு 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களை அவர் வழிநடத்தி கொண்டு போனார் வனாந்தரத்துல. Later 40 years he led the Israelites in wilderness. இது எல்லாவற்றிலும் in all these years கர்த்தர் அவருக்கு எப்படி வெளிப்பட்டார் என்பதை அவர் காண்பிக்கிறார். he shows how God really manifested to him. கர்த்தர் எப்படி வெளிப்பட்டார் என்பதை காண்பிக்கிறார். he shows how God revealed himself to him. அவர் சொல்றாரு அவர் கன்மலை. he says he is the rock. அவர் கன்மலை. God is the rock. அப்படினா என்ன அர்த்தம் தெரியுமா? you know what is the meaning? ஒரு unwandering support. an unwandering support. ஒரு அசைக்கப்படாத ஒரு ஆதரவு. there is a support which there is no wavering in it. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் என்ன சொல்லுகிறார்? See what he speaks to Israelites. நீங்க குறைவுள்ளவர்கள்தான். you are the people who lack. நீங்க கர்த்தரை மறந்தீர்கள். you forgot God. நீங்க கர்த்தரை விட்டு விலகினீர்கள். you are away from God. ஆனா அவர் யார் தெரியுமா? but you know who he is. அவர் மாறாதவராக இருக்கிறார். he is an unchanging God. அவர் மாறாதவராக இருக்கிறார். he is an unchanging God. அவர் மாறாதவராய் உங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். he is an aid that he never changes anyway. இஸ்ரவேல் ஜனங்களே கேளுங்க. oh Israelites, listen. 120
வருஷ அனுபவத்தை சொல்றேன். 120 years of experience. அவர் ஒரு நாள் நம்முடைய குறைவுகளை பார்த்து நமக்கு செய்கிற உதவியை அவர் நிறுத்தல. Not even a single day he saw our mistake and never stopped the goodness of God. அவர் தம்முடைய சப்போர்ட்டை நமக்கு நிறுத்தல. He never stopped his aid for us. அசைக்க முடியாதவராய் இருந்தார். He is an unwavering God. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? How many of you can say amen? அதே வார்த்தையை தான் கர்த்தர் இந்த காலை வேளையில உங்களுக்கு சொல்றாரு. The same word God is speaking to you. உங்க பிரச்சனைகள் மத்தியில, in the midst of your troubles, உங்க போராட்டங்கள் மத்தியில, in the midst of your struggles, நான் என்ன செய்யறதுன்னு திகைத்து நிக்கிறீங்கல்ல, you are hesitating what to do. நான் ஆண்டவர்ட்ட உரிமையா கூட சில காரியங்களை கேட்க முடியல பிரதர். Certain things rightfully I am not able to speak to God. என்னுடைய பலவீனங்கள் அப்படிப்பட்டது பிரதர். So much of weaknesses I face. நான் அப்படிப்பட்ட தரம் தாழ்ந்த காரியங்களை நான் செய்திருக்கிறேன் பிரதர். So much of unqualified things I have done it. அப்படிப்பட்ட கிரியைகளை நான் நடப்பிச்சிருக்கிறேன் பிரதர். That is how the deeds which have done it, brother. ஒரு பக்கம் உள்ளுக்குள்ள மனசு கூனி குறுகுது. On one side my heart is really troubled. ஒரு பக்கம் உள்ளுக்குள்ள மனசுல ஏராளமான அங்கலாய்ப்புகள் இருக்கு. On the other side I really have lot of agonies in my mind. இன்னொரு பக்கம் தேவைகளோட என்னுடைய பிரச்சனைகளோட போராடி கொண்டிருக்கிறேன். On the other side with my troubles and lot of needs I am struggling. அவ்வளவு டிப்ரஷன்ல இருக்கிறேன் பிரதர். I am filled with so much of depression. இந்த வார்த்தை உங்களுக்கு தான் பிரதர். This word is for you, brother. எனக்கு கர்த்தர் ஒரு வார்த்தை பேசணும்னு வந்தீங்கல்ல. If you have come that I want a word from God. எனக்கு கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லணும்னு வந்தீங்கல்ல. If you have come that I need to receive a word from கர்த்தருடைய God. நாமத்தில சொல்றேன். By the name of the Lord I speak. கர்த்தருடைய நாமத்தில சொல்றேன். By the name of the Lord I speak. நீங்க யாருங்கிறது உங்களுக்கு தெரியும் தானே? You know who you are. உன் கிரியைகள் என்னங்கிறது உனக்கு தெரியும் தானே? You can understand what is the deeds of God. யாருக்குமே தெரியலனானது உனக்கு தெரியும் தானே? Even if nobody else knows, you know about it. நீ யாருங்கிறது உனக்கு தெரியும். You know who you are. ஆனா அவர் யாருங்கிறத சொல்றேன். Let me tell you who God is. அவர் நித்திய கன்மலை. He is the eternal God. யெகோவா ஜூரோலா. யெகோவா ஜூரோலா. அவர் நித்தியமாய் கன்மலையாய் இருக்கிறவர். He is a rock for eternal and eternal. உனக்கு கொடுத்த சப்போர்ட் அவர் விலக்க போறதில்ல. His aid for you will never be driven உனக்கு off. கொடுத்த ஆதரவு அவர் விலக்க போறதில்ல. His comfort will never be driven off. உன்னுடைய பலவீனங்கள்ல அப்பா தன்னுடைய பலத்தை பூரணமாய் வெளிப்படுத்துவார். In your weaknesses Father will show his complete strength. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? How many of you can say amen? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? How many of you can say amen? ஒரு நாள் கலங்காதீங்க பிரதர். Never be troubled, brother. தைரியமா போங்க. Be bold. இந்த உலகத்துல உங்களை சுற்றி இருக்கிற எல்லாம் மாறி இருக்கலாம். In this world everything around you might change. உங்க வேலை மாறி இருக்கலாம். Your profession might change. உங்களுடைய குடும்பத்தில் காரியங்கள் மாறி இருக்கலாம். Your family might have crisis. உங்க சரீரத்துல சில காரியங்கள் மாற்றம் அடைஞ்சிருக்கலாம். In your health there might be some changes. உங்க பொருளாதாரம் மாறி இருக்கலாம். Your economical crisis are here. உங்களுடைய நண்பர்கள் உறவுகள் மாறி இருக்கலாம். Your friends and relationship would have ஆனா changed. கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. But listen to the word of God. கர்த்தர் மாறாதவராய் உங்க பட்சத்துல நிற்கிறாரு. God is standing with you as an unchanging God. கர்த்தர் மாறாதவராய் உங்கள் பட்சத்துல நிற்கிறார். Amen. God is an unchanging God on your side. அவர் மாறாத கன்மலையாக இருக்கிறார். He is an unchanging rock on your side. இதுவரைக்கும் என்ன சப்போர்ட் உனக்கு கொடுத்தாரோ அதை விட 7 மடங்கு சப்போர்ட் எந்த மாற்றமும் இல்லாம கர்த்தர் இந்த வருஷத்துல உனக்கு கட்டளையிடுவார். Amen. Whatever support God has given you, more than that 7 times increasing, this year God is going to bestow you. அவர் நித்திய கன்மலையாய் தன்னை வெளிப்படுத்துவார். He will manifest as an eternal rock. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? How many of you say amen? எத்தனை பேர் ஆமென் சொல்ல How முடியும்? many of you can say amen? அத சொல்லும்போது As you say this, முதல் வசனம் 32வது அதிகாரம் உபாகம புத்தகம் 32வது அதிகாரம் 1வது வசனம். Deuteronomy chapter 32 and verse 1. வானங்களே செவி கொடுங்கள். நான் பேசுவேன். பூமியே என் வாய்மொழிகளை கேட்பாயாக. என் வாய்மொழிகளை கேட்பாயாக. Give ear, O heavens, and I will speak, and hear, O earth, the words of my mouth. அவர் சொல்லும்போது சொல்லுகிறார் பாருங்க. As he speaks, he says, வானத்தையும் பூமியையும் சாட்சிக்கு அழைக்கிறார். He brings the testimony of heavens and earth. Moses ஜனங்களிடத்துல பேசும்போது when he speaks to the people, ஜனங்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொல்றாரு.
He speaks what the people did. ஆனா கர்த்தர் எப்படிப்பட்டவராய் இருந்தார்னு சொல்றாரு. But at the same time he also says who God is. இத சொல்லும்போது அவர் வானத்தையும் பூமியையும் சாட்சிக்கு கூப்பிடுகிறார். As he speaks this, he calls heavens and earth to testify this. முக்கியமான நேரங்கள்ல ஆண்டவர் இப்படி சொல்லுகிறது உண்டு. Very significant time, this is how God speaks. ஏசாயா புத்தகம் In the book of Isaiah, 1வது அதிகாரம் 2வது வசனம். chapter 1 and verse 2. வானங்களே கேளுங்கள், பூமியே செவிகொடு, கர்த்தர் பேசுகிறார், நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன். போதும். Isaiah chapter 1 and verse 2. Hear, O heavens, and give ear, O earth, for the Lord has spoken. I have nourished and brought up your children. போதும். நல்லா கவனிங்க. Listen carefully. ஏசாயா இந்த வார்த்தையை சொல்லுகிறார். Isaiah speaks this word. தன்னுடைய புத்தகத்தை எழுதுறதுக்கு முன்னாடி அவர் வானத்தையும் பூமியையும் சாட்சிக்கு அழைக்கிறார். Before he writes his book, he brings the testimony of heavens and earth. பைபிள்ல ஒரு மெத்தடாலஜி உண்டு. There is a methodology in Bible. ஆண்டவர் எங்கெல்லாம் தன்னுடைய பிள்ளைகளிடத்திலே பேசுகிறாரோ அங்கெல்லாம் வானத்தையும் பூமியையும் சாட்சிக்கு கூப்பிடுகிறார். Wherever God speaks to his children, he calls the testify of heavens and earth. ஆண்டவர் விட்னஸா கூப்பிடுறது யாரன்னா வானத்தையும் பூமியையும் சாட்சிக்கு அழைக்கிறார். God calls as a witness for the heavens and earth. ஏன் அப்படி செய்கிறார்? Why does he do? தன்னுடைய அன்பை நான் உனக்கு தகப்பனா என்னெல்லாம் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது வேற எதையும் அவர் சாட்சிக்கு கூப்பிடல, அவர் வானத்தையும் பூமியையும் சாட்சிக்கு கூப்பிடுகிறார். As a father, how I will do things for you. He never calls as a witness for anything else apart from heaven and earth. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? You know what does it mean? இந்த வானத்துக்கு கீழே தான் நம்ம வாழ போகிறோம். We are going to live under the heaven. இந்த பூமிக்கு மேல தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We are living above this earth. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? You know what does it mean? இந்த வானத்துக்கு கீழே நீ வாழ்கிற ஒவ்வொரு நாளும் மறந்துடாத. Every single day, never forget the days you live under the இந்த heaven. பூமியின் மேல நீ கால் பதித்து நடக்கிற, இருக்கிற, அமர்ந்திருக்கிற, படுத்திருக்கிற, உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொரு சனப்பொழுதும் நீ மறக்காத. You never forget every single second as you sit, stand and walk and sleep in this earth. கண்மலைங்கிறத நீ மறந்துடாத. Never forget I am the rock. எது இந்த வானத்துக்கு கீழே பூமிக்கு மேல எது மாறினாலும் நான் உன் பக்கத்துல மாறாதவராய் இருப்பேங்கிறத மறந்துடாத. Amen. Anything might change under this heaven and above this earth, but I am an unchanging God and never forget it. நான் சொல்றேன் பிரதர். Let me tell you brother. உங்களுடைய வாழ்க்கையில, in your life, உங்களுடைய அனுதின வாழ்க்கையில, in your routine life, பிரச்சனைகள் மத்தியில, in the midst of your troubles, போராட்டங்கள் மத்தியில, in the midst of the struggles, என்ன செய்யறதுன்னு தெரியாம தலையில கை வச்சு உட்கார்ந்திருப்பீங்கல்ல. you're seated, your heads on your with a hand on your head. I don't know what to do. தரைய பார்த்து கவிழ்ந்து உட்கார்ந்திருப்பீங்கல்ல. Maybe you bow down your head and sit. தலை குனிஞ்சு நடந்திருப்பீங்கல்ல. Maybe you bow down your head and ஆனா walk. இனி வருகிற நாட்கள்ல as the days come, உங்க தலை குனிய கூடாது. your heads will not be put down. அப்படி நீங்க தலை கவிழ்ந்து பார்த்தா கூட even if your heads are put இந்த down, பூமி சொல்லும், this earth will நீ say, மாறுகிற காரியங்களை குறித்து பயப்படாத. do not be scared of the changing மாறி things. வரும் சூழ்நிலையை பார்த்து பயப்படாத. Do not be scared of the changing இது circumstances. எல்லாம் மாறினாலும் மாறாத கர்த்தர் இருக்கிறாரு. All these things might change, but the unchanging God exists. நான் சாட்சியா இருக்கிறேன். I am the witness for this. கர்த்தர் மாறாதவராய் இருப்பாரு. God is an unchanging God. நீங்க இந்த பூமியில தரையில காலை வச்சு நடக்கறப்ப Every single step you step in this earth, பெருமூச்சு விட்டு வானத்தை நோக்கி பாப்பீங்கல்ல. probably you have a deep breath upon this heaven. ரெண்டு கரத்தை உயர்த்தி நான் சரண்டர் ஆகுறேன் ஆண்டவரே, இதுக்கு மேல என்னால முடியலைங்கிற சூழ்நிலை இருக்குல்ல. In the midst of circumstances, you raise your hand and surrender yourself. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் வானம் சொல்லும். Each and every circumstance, ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உங்களுக்கு வானம் சொல்லும். each and every situation, நீ பயப்படாத. do not be நீ scared. பயப்படாத. Do not be feared. கர்த்தர் உன் பக்கத்துல மாறாதவராய் இருக்கிறாரே. God is next to you as an unchanging God. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? How many of you say amen? நான் சொல்றேன் பிரதர். Let me tell you brother. வடிகிற உங்க கண்ணீர் துளிகள் தரையில விழுகிறதுக்கு முன்னாடி இந்த பூமி சாட்சி சொல்லும், நீ ஏன் அழுகிற, மாறாத கண்மலை உன் பட்சத்தில் இருக்கிறாரே. Before the teardrops will fall on this earth, the earth will give a witness saying that unchanging God is on your side. Why do you cry? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? How many of you say amen? நான் சொல்றேன் பிரதர். Let me tell you brother. இனி உலகத்தை காரிருள் மூடத்தான் செய்யும். The worldly things might change. உலகத்தினுடைய சூழ்நிலைகள் இனி மோசமாகத்தான் செய்யும். The circumstances in the world is much more. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. It will be worsened. உலகத்தின் பொருளாதாரம் ஒரு பெருமந்தத்தை நோக்கி போகதான் செய்யும். The economical things will be under depression. நான் சொல்றேன். Let me tell you. நான் சொல்றேன் பிரதர். Let me tell you brother. பொருளாதார நிபுணர்கள் எல்லாம் திகைத்து நிற்கலாம். The experts of economy will be astonished. இதுவரைக்கும் உலகத்துல பெரிய பணக்காரர்களா இருந்தவர்கள் எல்லாம் கீழ
கீழே சறுக்க ஆரம்பிப்பாங்க. Till now all the rich people in the world might slip. richest people நீங்க அறிந்தவர்கள் எல்லாம் bankruptா மாறுவாங்க. All the richest people in the, as you know, they'll become bankrupt. இனி ஒரு காலத்துல அப்படிதான் சூழ்நிலைகள் மாற போகிறது. In the upcoming days, that is how the situation will change. பூமியை காரிருள் மூடும். Oh, பூமியை காரிருள் மூடும். all this, the darkness will cover the earth. ஆனாலும் but still கர்த்தர் உங்க மேல நீதியின் சூரியனாய் உதிப்பார். God will be the sun of righteousness on you. அவர் நீதியின் சூரியனாய் உதிப்பார். He will be the right sun of righteousness. உலகத்தை காரிருள் மூடும். In the worldly things might fail. but still கர்த்தர் உங்க மேல நீதியின் சூரியனாய் உதயமாவார். God will rise upon you as the righteousness of sun. நான் டிக்ளேர் பண்றேன் பிரதர். Let me declare it to you, brother. எல்லாருடைய பொருளாதாரமும் இறங்கு முகத்துல இருக்கும். When all the economy will be in depression. ஆனா பொருளாதார நிபுணர்களை எல்லாம் தாண்டி அப்பா உங்க பொருளாதாரத்தை அவர் ஏறு முகத்துக்கு கொண்டு வருவார். Beyond all the economical experts, God the Father will take your economy in an upward way. எல்லாரும் கடன் வாங்க ஆரம்பிப்பாங்க. Everybody will get the loan. நீங்க கடன் கொடுக்க ஆரம்பிப்பீங்க. You will be the debtor. எல்லாரும் சொத்துக்களை விற்க ஆரம்பிப்பாங்க. Everybody will sell that wealth. நீங்க சொத்துக்களை வாங்க ஆரம்பிப்பீங்க. You will purchase the wealth. எல்லாரும் திகைத்து நிற்பாங்க. Everybody will be astonished. நீங்க சந்தோஷப்பட்டு களி கூறுவீங்க. You will be joyous and happy. ஏன் தெரியுமா? You know why? கர்த்தர் தம்மை உங்களுக்கு நித்திய கன்மலையாய் வெளிப்படுத்துகிறதுனால. God has manifested himself as an eternal rock to you. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? How many of you say amen? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? How many of you can say amen? ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனத்துக்கு தன்னை நித்திய கன்மலையாய் வெளிப்படுத்தினார். God revealed himself as an eternal rock to the Israelites. ஒரு அசைக்கப்படாத ஒரு ஆதரவு. Unwavering comfort. ஒரு அசைக்கப்படாத ஒரு ஆதரவு. Unwavering source. ஒரு விளக்கப்படாத ஒரு ஆதரவு. Indescribable source. ஆண்டவர் கொடுத்த அந்த சப்போர்ட், the support which God gave, அந்த ஒரு ஸ்டெபிலிட்டி, and the stability, அந்த உதவியில ஒரு ஸ்டெபிலிட்டி, there is a stability in the aid. சூழ்நிலைகள் மாறுச்சுங்கிறதுக்காக, in the midst of your unchanging circumstances, நானும் மாறிடுவேன் நினைக்காத. doesn't mean I will change. நான் மாறாதவராய் இருந்து காரியங்களை நடப்பிப்பேன். I will perform things as an unchanging God. Support with the stability. Supporting with the stability. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? How many of you can say amen? இந்த வருஷத்துல கர்த்தர் உங்களுக்கு மாறாத நித்திய கன்மலையாய் வெளிப்படுவார். Amen. God will reveal himself as an unchanging rock. யெகோவா ஜூர் ஓலாம் என்பதை அவர் நிரூபித்து காட்டுவார். Jehovah Zur Olam, he will establish it to you. சரி, முதல்ல சொன்னாரு, first he said அவர் கன்மலை. He is a rock. சரி, அடுத்து இரண்டாவது then secondly என்ன சொல்லுகிறார்? let's see what he says. 13வது வசனம், verse 13, வசனம் 13, உபாகம புத்தகம் 32வது அதிகாரம் 13வது வாக்கியம். Deuteronomy chapter 32 and verse 13. பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார். வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். கன்மலையில் உள்ள தேனையும் கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயையும் அவன் உண்ணும்படி செய்தார். He made him ride in the heights of the earth, that he might eat the produce of the field. He made him draw honey from the rock and oil from the flinty rock. ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார், see, when God speaks, இரண்டாவது முறை கன்மலைன்னு சொல்றார். secondly he refers to rock. கன்மலையின் தேனை நான் உனக்கு தருவேன்னு சொல்றார். He says I will draw honey from the rock. அதுக்கு முன்னாடி சொல்றாரு, then he says அந்த தேனை உனக்கு தரதுக்கு முன்னாடி, before I give you the honey, நான் என்ன செய்வேன்னா, you know what I'll do? பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களில் உன்னை ஏறி வர பண்ணுவேன். I will make you to ride in the heights of the earth. அப்படினா என்ன அர்த்தம்? What does it mean? ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எந்த பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களில் ஏறி வர பண்ணினார்? In Israel, for Israelites, where did God bring them to the heights of this earth? அப்படினா என்ன அர்த்தம்? What does it mean? எருசலேம் பட்டணம் இந்த பூமியினுடைய மைய பகுதியிலே இருக்கிறது. The Jerusalem city is the center of this earth. ஆவிக்குரிய விதத்துல ரொம்ப முக்கியமான ஒரு பட்டணம். Spiritually, this is a very significant city. நல்லா கவனிச்சு பாருங்களேன். You can focus it. ஒரு பட்டணம் எதனால முக்கியத்துவம் பெறும்? Why a city will gain this vitality? நீங்க கவனிச்சு பாருங்க. If think about it. பெரிய பட்டணங்கள் எல்லாமே ஒன்று கடற்கரையோரம் இருக்கும். The greatest cities will be near to the sea. நியூயார்க்ல இருந்து, New York, சென்னையில இருந்து, Chennai, கல்கத்தால இருந்து, Calcutta, மும்பைல இருந்து, or Mumbai. எல்லா பட்டணங்களும் ஒன்னு கடற்கரையோரம் இருக்கணும். These are the cities which will be near the sea.
இல்லைனா அது நதிக்கரைகள்ல இருக்கும். If not, they will be beside the river. டெல்லி நதியோரம் இருக்கு பாருங்க. It will be, Delhi is near the river. இத போல முக்கியமான பட்டணங்கள் எல்லாம் ஒரு நதி அல்லது கடற்கரை ஓரம் தான் இருக்கும். These vital cities will be either with the sea or beside the river. டிரான்ஸ்போர்ட்ல ரொம்ப முக்கியமான ஒரு சென்டர் பிளேஸ்ல இருக்கும். These are the very significant places for the transportation. பெங்களூரை போல ரொம்ப டிரான்ஸ்போர்ட்ல ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்கும். For Bangalore, it's like a metropolitan city for transportation. ஆனா இந்த எருசலேம் பட்டணம் இது எதுலயுமே சேராது. Jerusalem never includes in any of these things. அது எந்த நதிக்கரையிலயும் பக்கத்துல இல்ல. Jerusalem is not beside any rivers. யோர்தானுக்கு போகணும்னாலே 20 மைல் 35 கிலோமீட்டர் போகணும். For going to Jordan you need to travel for about 35 kilometers. கடற்கரைக்கு போகணும்னா 40 மைல் போகணும். For seashore you need to walk for about 40 miles. எந்த விதத்திலும் முக்கியத்துவம் இல்லாத நகரம். It is neither been significant in any ways. ஆனா இன்னைக்கு உலகமே இந்த எருசலேமை வச்சு தான் ரெண்டா பிரிஞ்சு நிக்கறாங்க. But the whole world is been split by the Jerusalem. எருசலேம் பட்டணம் யாருக்குங்கறத வச்சு தான் உலகம் ரெண்டு பகுதியா பிரிஞ்சு நிக்கறாங்க. The whole world has been bisected who belongs this Jerusalem. அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இடம் இந்த எருசலேம் பட்டணம். So much of significant city this city is. அதனால தான் சத்துரு அதை பிடிக்க முயற்சிக்கிறான். That is the reason enemy wants to take control of it. இந்த எருசலேம் பட்டணம் பிசிக்கலா ரொம்ப ஹைட்ல இல்ல. This Jerusalem is not physically, it's not in a higher place. அதவிட ஹைட்டான பட்டணங்கள்லாம் இருக்கு. There are a lot of higher places than that. மலைகள்லாம் இருக்கு. There are a lot of mountains. இந்த எருசலேம் பட்டணம் பிசிக்கலா சரீரப்பிரகாரமா அது உயர்ந்த இடத்துல இல்ல. Jerusalem city physically it is not in the higher place. ஆனா ஆவிக்குரிய விதத்துல இது முக்கியமான இடத்துல வைக்கப்பட்டிருக்கிறது. But spiritually it is very vital. இந்த பூமியில in this earth நடு மத்தியில ஒரு புள்ளி வச்சீங்கன்னா அது எருசலேம் பட்டணத்துல தான் விழும். If you can keep a dot in the center of a globe, you can keep it in Jerusalem. இந்த உலக உருண்டையில நடுவுல ஒரு புள்ளி வைக்கிறீங்கன்னு வெச்சுக்கிறோம். In a globe you can keep a full stop. I mean you can keep a point. அந்த டாட் எங்க விழும்னா அது இந்த எருசலேம் பட்டணத்துல தான் விழும். You can keep a point directly to the Jerusalem. இப்ப எருசலேம் தான் ஆவிக்குரிய முக்கியமான இடம் அது. பழைய ஏற்பாட்டுல அப்படி இருந்துச்சு. According to the Old Testament, Jerusalem is the Old Testament significant place. புதிய ஏற்பாட்டுல அப்படி கிடையாது. In New Testament it's not like that. புதிய ஏற்பாட்டுல கர்த்தரை எங்கும் தொழுது கொள்ளுகிற காலமா இருக்கிறது. In New Testament you can worship God in any place. நான் பழைய ஏற்பாட்டுக்கு சொல்றேன். I'm speaking about the Old Testament. பழைய ஏற்பாட்டுல எருசலேம் ரொம்ப முக்கியமான பட்டணம். In Old Testament Jerusalem is a very significant place. யார் எருசலேமுக்கு போனாலும் whoever visits Jerusalem அத பைபிள்ல எப்படி எழுதி இருக்குன்னா you know how it has been recorded in scriptures எருசலேமை நோக்கி ஏறி போகிறார்கள்னு தான் இருக்கும். They went up towards Jerusalem. அல்லது போறாங்க go up or went up அப்படி தான் இருக்கும். They went up or go up to Jerusalem. எஸ்ரா புத்தகம் 1வது அதிகாரம் 3வது வசனம். Ezra, the book of Ezra chapter 1 and verse 3. கோரேஸ் ராஜா சொல்றார் பாருங்க. The Cyrus king says பாபிலோன்ல இருக்கிறவங்க எல்லாம் எருசலேமுக்கு போய் ஆலயத்தை கட்டுங்கன்னு சொல்றாரு. He says all the Babylonians can leave and go and build the no all Jewish people எல்லாரும் பாபிலோன்ல இருக்கிற Jewish people எல்லாரும் நீங்க எருசலேமுக்கு போய் நீங்க பட்டணத்தை கட்டுங்கன்னு சொல்றாரு. All the Jewish people from Babylon they can go to Jerusalem and build the city. எஸ்ரா 1:3 அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவனோடே அவனுடைய தேவன் இருப்பாராக. அவன் யூதாவில் உள்ள எருசலேமுக்கு போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை கட்டக்கடவன். எருசலேமில் வாசம் பண்ணுகிற தேவனே தேவன். Who is among you of all his people, may his God be with him, and let him go up to Jerusalem. Let him go up to Jerusalem. அப்படிதான் சொல்றாரு. That is how it is recorded. நீங்கள் எருசலேமுக்கு ஏறி போங்கள். Go up to Jerusalem. You shall go up to Jerusalem. அப்ப என்ன அர்த்தம்னா what does it mean? பாபிலோன்ல இருந்து எருசலேமுக்கு போறாங்க. From Babylon they went for Jerusalem. பாபிலோனை விட எருசலேம் ஒண்ணும் உயரமா இல்ல. From Babylon Jerusalem is not a higher place. அது சமமா தான் இருக்கு. It is equal to it. இன்னும் கொஞ்சம் பார்த்தா அது கீழ தான் இருக்கு. In fact it is the bottom to it. ஆனா என்ன சொல்றாரு? So what he says, எருசலேம் எந்த உலகத்தின் எந்த இடத்துல இருந்தோ எருசலேமுக்கு போனா அது ஆவிக்குரிய ரீதியில ஒரு உயரமான இடத்துக்கு ஏறி போகிறதாய் அர்த்தம். Wherever you are, if you're traveling to Jerusalem, spiritually speaking, you're going to the higher place. எஸ்ரா 7:9 வாசிங்க. Ezra chapter 7 and verse 9. எஸ்ரா 7:9. Ezra chapter 7 and verse 9. முதலாம் மாதம் முதல் தேதியிலே அவன் பாபிலோனிலிருந்து பிரயாணமாக புறப்பட்டு
5ஆம் மாதம் முதல் தேதியிலே தன் தேவனுடைய தயவுள்ள கரம் தன்மேல் இருந்ததினால் எருசலேமுக்கு வந்தான். On the first day of the first month he began his journey from Babylon, and on the first day of the 5th month he came to Jerusalem according to the good hand of his God upon him. எஸ்ரா அந்த ஜனத்தோடு அவன் எருசலேமுக்கு ஏறி போனானா. Ezra went up to Jerusalem with his people. நிறைய இடங்கள்ல இந்த காரியத்தை நீங்க தியானிக்க முடியும். Lot of places these things you can meditate. அவங்க எருசலேமுக்கு போகிறத, எருசலேமுக்கு ஒருவர் வருகிறார் என்று சொன்னாலே go up, went up அப்படிதான் இருக்கும். அவர்கள் எருசலேமுக்கு ஏறி போனார்கள். As they're arriving inside Jerusalem, it says they went up to Jerusalem. அப்படினா என்ன அர்த்தம்? What does it mean? ஆவிக்குரிய ரீதியில அவங்க அடுத்த கட்டத்துக்கு ஏறி வர்றாங்கன்னு அர்த்தம். Spiritually speaking, they're going for the next level. அதே வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு சொல்றாரு. The same word God is giving to you. இந்த 2026வது வருஷத்துல, in 2026th year, ஆண்டவர் தம்மை உங்களுக்கு நித்திய கன்மலையாய் வெளிப்படுத்துவார். God will manifest himself to you as an eternal rock. அதன் விளைவு என்ன தெரியுமா? You know what are the consequences? நீங்க ஆவிக்குரிய ரீதியில அடுத்த கட்டத்துக்கு நீங்க வர ஆரம்பிப்பீங்க. Spiritually you will go for a next level. ஆவிக்குரிய நீதியில நீங்க அடுத்த கட்டத்துக்கு ஏறி போக ஆரம்பிப்பீங்க. You will climb up to the next level in your spiritual sense. இது ஏதோ உங்க முயற்சியில நடக்க போறது இல்ல. This is not going to happen through your effort. ஆண்டவருடைய தயவுள்ள கரம் உங்க மேல இருக்கிறதுனால அவரே அடுத்த கட்டத்துக்கு உங்களை கொண்டு வருவாரு. God's favorable hand is with you, so he will take you to the next level. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் கதவுகள் திறக்கப்படும். Your spiritual doors will set open. இதுவரைக்கும் இருந்தது போல இல்ல. Not like till now how it is. ஆவிக்குரிய realm, அந்த spiritual realm கர்த்தர் உங்களுக்காக ஓபன் பண்ணுவார். God will set open the spiritual realm for you. உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும். Your spiritual eyes will be open. இனிமே ஒரு மனுஷனை பார்த்த உடனேயே அவனுடைய கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாவற்றையும் அறிய ஆரம்பிப்பீங்க. As you see a person, you will discern his past, present and future. உங்களுடைய ஆவிக்குரிய செவிகளை கர்த்தர் திறக்க ஆரம்பிப்பார். Your spiritual ears will be open. நீங்க ராஜாக்கள் அறையில பேசிக்கொள்கிறதை கூட உங்க காதுகள் கேட்க ஆரம்பிக்கும். Even what they speak in the king's palace, you will be able to hear it. உங்க இருதயத்துல இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு discerning spirit தேவன் கட்டளையிடுவார். Supernatural discerning spirit God will command to your heart. எல்லாவற்றையும் ஆவிக்குரியவன் சகலத்தையும் நிதானித்து அறிகிறான் என்பதை போல நீங்கள் நிதானித்து அறிய ஆரம்பிப்பீர்கள். As a spiritual man will patiently, enduringly discern it, so you will do நான் it. இயேசுவின் நாமத்துல சொல்றேன். By the name of Jesus I say. உங்க ஆவிக்குரிய உங்களுடைய காரியங்கள் எல்லாம் ஓபன் ஆக ஆரம்பிக்கும். All your spiritual things will be opened up. கர்த்தர் உங்க நாவில வாக்கு வல்லமையை தருவார். God will give the power of word in your tongue. உங்க வாக்குல அதிகாரத்தை தருவார். Your word will be authoritative. இதுவரைக்கும் கர்த்தர் சொல்ல எப்படி நடந்ததோ, Till now whatever God spoke as it happened. அவர் கட்டளையிட எப்படி எல்லாம் நின்றதோ, As he commanded it stood. நான் உங்களுக்கு சொல்றேன். Let me tell you. நீங்க சொல்ல ஆகும். What you say it will be. நீங்க கட்டளையிட நிற்கும். What you command it will stand. உங்களுடைய வார்த்தைகளை கர்த்தர் கனம் பண்ண ஆரம்பிப்பார். Your words God will honor them. உங்க வார்த்தைகளை பரலோகம் கனம் பண்ண ஆரம்பிக்கும். Your words will be honored by heaven. நான் டிக்ளேர் பண்றேன் பிரதர். Let me declare it brother. இதுவரைக்கும் இல்லாத அளவு ஸ்பிரிச்சுவல் realmல நீங்கள் ஏறி போக ஆரம்பிப்பீர்கள். Amen. Till now you would have not seen so much of spiritual realm you நீங்க rise up. பரிசுத்த எருசலேமுக்குள்ளே பிரவேசிக்க ஆரம்பிப்பீர்கள். You will enter into the holy Jerusalem. நீங்க பரிசுத்த எருசலேமுக்கு ஏறி போவீர்கள். You will climb up to the holy நீங்க Jerusalem. அந்த பரிசுத்த எருசலேம்ல நீங்கள் நடந்து திரிவீர்கள். You will go in and fro out of the Jerusalem. அந்த பரிசுத்த ஜெருசலேம்ல நீங்க உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை காண ஆரம்பிப்பீர்கள். In that holy Jerusalem you will go and graze in and out. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? How many of you say amen? இது ஏதோ உங்க முயற்சியில இல்ல. It is not by your efforts. நாம் எஃபோர்ட் எடுத்து நாம் முயற்சி பண்ணி பிரயாசப்பட்டு இதெல்லாம் இப்படி பண்ணிட்டேன் அப்படி நீங்க சொல்ல மாட்டீங்க. You cannot say yourself that it's my own effort I did all these things. கர்த்தருடைய தயவுள்ள கரம் உங்களை கொண்டு போகும். God's favorable hand will take you. அவரே உங்களை கரம் பிடிச்சு நடத்தி கொண்டு போவார். He will hold your hand and lead you there. நான் டிக்ளேர் பண்றேன் பிரதர். Let me declare it to you brother. கர்த்தர் நின்னுக்கிட்டு உன்னை போன்னு சொல்ல மாட்டாரு. God will not stand and say you go. நீ போ அங்க அந்த ஆசீர்வாதத்தை வச்சிருக்க நீ போய் எடுத்துக்க அப்படி சொல்ல மாட்டாரு. God will not command saying that you go there take you that blessing. நீ அந்த இடத்துக்கு போனா கிடைக்கும் அப்படி சொல்ல மாட்டாரு. He will not guide you to go and take it from there. அல்லது ஆண்டவர் ஒரு இடத்துல நின்னுட்டு நீ எப்படியாவது இந்த இடத்துக்கு வந்துரு இத உனக்கு தரேன் அப்படி சொல்ல மாட்டாரு. Or God will not stand in a place and say you come and receive the blessing here. தூரமா போன்னு சொல்ல போறது இல்ல. He will not say go far and receive. எங்கேயோ நின்னுட்டு உங்களை வான்னு சொல்ல போறது இல்ல. Or he will not stand in some other place and ask you to come. கரத்தை பிடித்து அவரே நடத்தி கொண்டு போவாரே. He
will mold your hand and lead you there. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? How many of you say amen? எத்தனை பேர் ஆமென் சொல்ல How many முடியும்? of you will say amen? சரி, முதல்ல சொன்னாரு, Firstly, உன்னுடைய மாறி வரும் சூழ்நிலைகள் மத்தியில, in your changing circumstances, மாறி வரும் இந்த உலகத்தின் சூழ்நிலைகள் in மத்தியில, the midst of the world which நீ பயப்படாத, don't be scared, நீ பயப்படாத, don't be afraid. நான் உனக்கு மாறாதவராக இருக்கிறேன். I will remain as an unchanging God. நான் உனக்கு நித்திய கண்மலையாய் என்னை வெளிப்படுத்துகிறேன். I will manifest as an eternal rock to you. நீங்க ஒரு நாள் கலங்காதீங்க You பிரதர். will never be troubled, brother. மாற்றங்களை நினைத்து நினைத்து பயப்படாதீங்க. Never be troubled of your changing things. மாற்ற ஒண்ணுதான் இந்த உலகத்தினுடைய ஒரு ரூலா இருக்கலாம். Change is the only rule of the world. டெக்னாலஜி மாறிட்டே இருக்கலாம். It could be a technological வேலை change. மாறிட்டே இருக்கலாம். Or your work might change. ஆட்கள் மாறிட்டே இருக்கலாம். People might change. அவங்க மனங்கள் மாறிட்டே இருக்கலாம். Or their vision might change. ஆனா உங்க நித்திய கண்மலை மாறாதவராய் இருக்கு. Your eternal rock is an unchanging God. அடுத்து சொல்றாரு, And then he says, உன்னை நான் ஸ்பிரிச்சுவல் ரெல்ம்ல அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வருவேன். in your spiritual realm I'll take you to the next level. எத்தனை பேர் ஆமென் சொல்ல How முடியும்? many of you say amen? எத்தனை பேர் ஆமென் சொல்ல How many முடியும்? of you say amen? சரி, அடுத்து சொல்றாரு, And then it says, உன்னை பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களில் ஏறி வர பண்ணி, I will make you to walk in the highest of this earth. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்பிரிச்சுவல் ரெல்ம்ல உன்னை நெக்ஸ்ட் லெவலுக்கு நான் கொண்டு வருகிறேன். In spiritual realm he is going to take you to the next நான் level. சொல்றேன் பிரதர். I will tell you, brother. இனிமே நிறைய சொப்பனங்களை காண்பீர்கள். From now onwards you will see lot of dreams. இனிமே ஒவ்வொரு நைட் படுக்கிறப்ப ஒரு நோட்டையும் பேனாவையும் எடுத்து வச்சிட்டு படுங்க. Every night you go to sleep, have a pen and book in your hand. ஆண்டவர் வேதத்தின் ரகசியங்களை எல்லாம் உங்களுக்கு சொப்பனங்களிலே வெளிப்படுத்த ஆரம்பிப்பார். Amen. Amen. God will speak the mysteries of the Bible to you in dreams. வேதத்தினுடைய ரகசியங்கள் எல்லாம் உங்களுக்கு வெளிப்படுத்த ஆரம்பிக்கும். The mysteries of the scripture will be revealed in the dreams. எழுதி வைத்துக் கொள்ளுங்க. You write it down. நாடுகளுடைய சூழ்நிலைகள் எப்படி மாறப் போகிறது என்பதை கர்த்தர் உங்களுடைய கனவுகளிலே பேச ஆரம்பிப்பார். God will speak in your dreams how the circumstances of this nations will change. பல நாடுகளுடைய சூழ்நிலைகள் என்னவாக போகிறதுன்னு கர்த்தர் உங்ககிட்ட பேச ஆரம்பிப்பார். Many nations circumstances how it's going to change, God will speak to you in நீங்க dreams. பிரமிக்கத்தக்க காரியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். He will speak to you the amazing things. எத்தனை பேர் ஆமென் சொல்ல How முடியும்? many of you can say amen? எத்தனை பேர் ஆமென் சொல்ல How many முடியும்? of you say amen? சரி, அடுத்து சொல்றாரு, And then he says, வாசிங்க பார்க்கலாம். let's read it. 13வது வசனம். Verse 13. வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். That he might eat the produce of the fields. முதல்ல சொன்னாரு, First he said, ஸ்பிரிச்சுவல் ரெல்ம்ல அவனை ஏறி வர பண்ணுவேன். in spiritual realm I'll make you to come up. அடுத்து சொல்றாரு, And then he said, பூமியின் விளையும் பலனை தருவேன். that he might eat the fruit of this field. நீங்க கேட்கலாம், You might ask, brother, brother, எனக்கு blessing இருக்கு, spiritually I have a blessing, ஆனா physical blessing கிடையாதா? but there is no physical blessing, is it? இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் எனக்கு கிடையாதா? I don't have any earthly blessings. அப்படி சொல்லல. Not so saying. முதல்ல உன்னை ஸ்பிரிச்சுவல் ரெல்முக்குள்ள நான் கொண்டு போவேன். First I will take you to the spiritual realm. அடுத்து Then இந்த பூமியின் விளையிற பலனை நான் உனக்கு தருவேன். I will give you the produce of this earth to you. நல்லா யோசிச்சு பாருங்களேன். Understand well. ஆச்சரியமா இருக்கு. It's very astonishment. இந்த வசனத்துல In this particular verse, பூமியில் விளையும் பலனை தருவேன். I will give you the produce of the field. கன்மலையின் தேனை நீங்கள் சாப்பிடுவீங்க. And you will eat the honey from the rock. அடுத்து கன்மலையிலிருந்து வடிகிற எண்ணெயை உண்பீர்கள், புசிப்பீர்கள். And you will eat or drink the oil from the flinty rock. Only சாப்பிடுறத குறித்து ஈட்டிங் அத மட்டுமே பேசுது. It speaks only about eating. ஆனா உழைப்பையோ மற்ற காரியத்தையோ இது பேசல. It doesn't mention any of your labor or efforts. இப்போ என்ன சொல்லணும்? So what is say? பூமியின் உயர்ந்த இடத்துக்கு உன்னை கொண்டு வருவேன். I will give you to the highest place of this earth. நீ நல்லா வேலை செய்வ. You can work well. அதில இருந்து உனக்கு பலன் தருவேன். From that I will give you the produce. அப்படிதானே சொல்லணும். That is how it should be said. இங்க விளைச்சல மட்டும் தான் பேசுறாரு. Here only the produce it speaks. இங்க உழைப்ப குறித்து அவர் பேசல. It doesn't speak any of the labor or efforts. இங்க புசிப்பத மட்டும் தான் பேசுறாரு. It speaks only about how you will eat. அப்படினா என்ன அர்த்தம் தெரியுமா? You know what does it mean? ஆவிக்குரிய உலகத்துல நெக்ஸ்ட் லெவலுக்கு நான் உன்னை கொண்டு வருவேன். I will take you to the next level of the spiritual realm. அடுத்து இந்த பூமியில, in this earth, பூமிக்குரிய ஆசீர்வாதம், the earthly blessing, பூமிக்குரிய ஆசீர்வாதம், the earthly blessing, நீ உழைச்சதனால வர்றது இல்ல. it is not because of your effort. நான் உனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவர்களை நீ புசிக்க ஆரம்பிப்ப. I am
you are going to eat the blessings which I have already prepared for you. உழைப்பின் பலனை அல்ல, not the efforts of your labor. உனக்காக நான் ஆயத்தம் பண்ணி இருக்கிறவைகளை உண்ண ஆரம்பிப்ப. The things which I already prepared for you will eat it. நீ வேர்வை சிந்தினதனுடைய பலன் அல்ல, not the fruit of your sweat. நான் ரத்தம் சிந்தினதனுடைய பலனை நீங்கள் புசிக்க ஆரம்பிப்பீர்கள். You will enjoy the fruit of the bloodshed. உன் கைகளின் பிரயாசம் அல்ல, it's not the work of your hands. கர்த்தராகிய என் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவ. You will eat the work of my hands. உனக்காக துன்மார்க்கருடைய எல்லா ஆஸ்தியையும் கர்த்தர் உங்களிடமாய் திரும்ப பண்ணுவார். The wealth of the wicked will be transferred into your hands. இதுவரைக்கும் உங்க உழைப்பின் பலனை பாத்தீங்கல்ல, till now you have encountered your own efforts, right? இனிமே கர்த்தருடைய நாமத்தில சொல்றேன், by the name of the Lord I speak. இது நம்புகிறதுக்கு கஷ்டமா இருக்கலாம், it will be difficult to believe. விசுவாசிக்கிறது உனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், it might be difficult to have faith on it. ஆனா இத காண்பித்து கர்த்தர் உன்னை விசுவாசிக்க பண்ணுவார். but God will show this and he will make you to believe. நீ உழைத்ததற்கு மேலாக பன்மடங்காய் பலனை அறுக்கும்படி செய்வார். more than your efforts and labor you will have among generous of blessings and fruits. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? how many of you can say amen? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? how முடியும்? many of you can say amen? ஒவ்வொரு முறை விளைச்சலின் பலனை நீ பார்க்கறப்பலாம் நீ சொல்லுவ, நான் இதுக்கு தகுதியானவன் அல்ல, நான் தகுதியானவள் அல்லன்னு சொல்லிதான் நீ அந்த பலனை புசிக்க ஆரம்பிப்ப. Amen. Every time when you see the fruits of your field you will say, I am not qualified for it, I am not worthy for it, and then you will eat it. சரி, முதல்ல சொல்றாரு, let me first நான் கன்மலை, I am a rock. எது மாறி வரும் உலக சூழ்நிலையில, not in the world which changes, எது மாறினாலும் whatever it changes, நான் உனக்கு மாறாதவரா இருப்பேன். I am an unchanging God to you. அடுத்து சொல்றாரு, and then it says, பூமியின் உயர்ந்த ஸ்தானங்கள்ல உன்னை ஏறி வர பண்ணுவேன். I will make you to ride in the heights of the earth. ஆவிக்குரிய realmல next levelக்கு கொண்டு வருவேன். spiritual realm you will be taken to the next level. அடுத்து சொல்றாரு, and then it says, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தோட the blessings of the spiritual, பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை நான் உனக்கு தருவேன். I will also give you the earthly blessings. நீ உழைத்த பலன் அல்ல, not the labor of your own hand, நீ வியர்வை சிந்தினதன் பலன் அல்ல, not the sweat of your brow, கர்த்தர் ரத்தம் சிந்தினதனுடைய பலன, the fruits which God has shed as the blood, சிலுவையினுடைய பலன, the cross fruits நீங்க புசிக்க ஆரம்பிப்பீங்க. you will be able to encounter it. அடுத்து சொல்றாரு பாருங்க, and then it says, வாசிங்க பார்க்கலாம், கன்மலையில் உள்ள தேனையும், கன்மலையில் உள்ள தேனையும், he made him to draw honey from the rock. இந்த வசனம் சொல்லுது, the word says, கன்மலையினுடைய தேனை புசிக்க கொடுப்பாரா, he will give you the honey from the rock. ஆண்டவர் God ஏன் இப்படி சொல்றார்? why he says so? கன்மலையின் தேன் அப்படினா என்ன அர்த்தம்? what does it mean, the honey from the rock? கன்மலையின் தேன்னா என்ன அர்த்தம்? what is honey from rock? அப்படினா என்ன அர்த்தம்னா, நம்ம ஊர்ல இருக்கிற இந்த தேனியிலிருந்து வருகிற தேன் இருக்குல, தேனி கூடு கட்டி பீ ஹனி இருக்குல, அத குறித்து வசனம் இங்க சொல்லல. the bees which build their nest and from that you get the honey, that is not what the Bible speaks. இந்த பைபிள்ல இருக்கிற தேன் என்பது தேனியிலிருந்து வருகிற தேன் அல்ல. biblical honey doesn't refer to the honey from the bees. பாலும் தேனும் ஓடுகிற தேசம்னு இருக்குல, it says the land flowing with milk and honey, right? அப்படினா என்ன அர்த்தம்னா, எல்லா இடத்துலயும் அப்படி தேன் கூடு கட்டி இருக்கும், தேனா ஒழுகும் போல, அப்படி கிடையாது. which means everywhere there the honey bee has built a nest and there the honey flows, not like that. இஸ்ரவேல்ல தேனியினால் கிடைக்கிற தேன் ரொம்ப ரேரானது, அரிதானது. see, in Israel the honey bees honey is very rare. அதனாலதான் நீதிமொழிகள்ல வசனம் சொல்லுகிறது, தேனை கண்டுபிடித்தாயானால் அதை மட்டாய் சாப்பிடு. that is the reason in Proverbs it says, if you can find the honey then you can eat the fruit of it. தேனியினால் வருகிற தேனை கண்டுபிடிக்கிறதே இஸ்ரவேல்ல கொஞ்சம் கஷ்டம். it's very rare to find the bees honey. இன்னொரு வசனம் ஏசாயால கூட சொல்லப்பட்டிருக்கு, நான் தேனீக்களை வெளி தேசங்களிலிருந்து வர பண்ணுவேன்னு சொல்லப்பட்டிருக்கு. even in Isaiah it says, I would bring the honey bees from the out of foreign countries. அது வருகையினுடைய கடைசி அடையாளங்கள் அதுவும் சொல்லப்பட்டிருக்கு. in the upcoming the last days significance. இஸ்ரவேல்ல தேனியினால கிடைக்கிற தேன் ரொம்ப அரிது. in Israel the honey bees honey is a very rare. அப்ப இஸ்ரவேலர்களுக்கு தேன்னா என்ன அர்த்தம்? so what does the Israelites bean refers to? அப்படினா என்ன அர்த்தம்னா, what does it mean? இந்த பேரிச்சம் பழங்கள் இருக்குல, the date palm is there, டேட் ஹனி எல்லாம் நம்ம ஊர்ல எல்லாம் கிடைக்குது இல்லையா, the date fruits you will get it, right? டேட் ஹனி, அந்த பேரிச்சம் பழத்திலிருந்து செய்யப்படுகிற ஒரு தேன். the honey which has been prepared with the dates. டேட்ஸ் என்ன செய்வாங்கன்னா, அந்த சீடை எடுத்துட்டு அதை நல்லா பாகா காய்ச்சி
நல்ல கூழ் போல ஆகிற அளவுக்கு காய்ச்சி வச்சுக்குருவாங்க. அதுதான் இஸ்ரவேலர்களுக்கு தேன். See, they will remove out all the seeds from the date fruit and they will boil it so that it will become like a honey. ஒண்ணு பேரிச்சம்பழத்துல இருந்து செய்வாங்க, இல்லனா திராட்சை பழத்துல இருந்து செய்வாங்க. Either they will do it with the date or they will do it with the grape. ஒவ்வொருத்தருடைய வீட்லயுமே 10 குடம் 12 குடம்னு இந்த தேன் நிறைய வச்சிருப்பாங்க. In each and every houses they will have about 10 to 12 pots of honey. அதுதான் இஸ்ரவேலர்களுக்கு தேன். These are the honey for Israelites. அதாவது பேரிச்ச மரத்திலிருந்து எடுக்கப்பட்ட பேரிச்சம் பழங்களை கொண்டு செய்யப்படுகிற தேன். These are the honey which has been made from the date plant or date palms. இப்ப நல்லா கவனிங்க. Now you listen. இந்த தேன் எதில இருந்து வருது? என்ன மரத்துல இருந்து வருது? பேரிச்ச மரத்துல இருந்து. சொல்லுங்க, எந்த மரத்துல இருந்து வருது? From which tree this dates are coming? It's from the date palm tree. சரியா? இப்ப ஆண்டவர் சொல்றாரு, Now God says, கன்மலையின் தேனினால் உன்னை போஷிப்பேன். I will feed you or I will draw the honey from the rock. இது என்ன ஆச்சரியம்? What is an astonishment? தேன் பேரிச்ச மரத்துல இருந்து வருது. Honey comes from the dates. ரைட், ஓகே. That's all right. ஆனா பேரிச்ச மரம் எந்த இடத்துல வளரும்? நல்லா எந்த பகுதிகளில் வளரும்? Which part of this world the dates can be grown? சொல்லுங்க, எந்த பகுதிகளில் வளரும்? Which part of the field it will be grown? டெசர்ட்ல, in deserts, மணற்பாங்கான இடத்துல, only in the sandy place, sandy placeல மணற்பாங்கான இடத்துல தான் பேரிச்சம்பழம் வளரும். only in the desert region these kind of dates will be grown. மலை பகுதியில வளரவே வளராது. not in the rocky places. ஆனா ஆச்சரியம் என்ன தெரியுமா? You know what is astonishing? அதுதான் இஸ்ரவேலுடைய மிராக்கிள். These are the Israelites miracles. நீங்க எரிகோலாம் போய் பாருங்க. if you go to Jericho, பேரிச்ச மரங்களின் பட்டணம் தானே. it's a land of dates, right? ராக்கி லேண்ட்ல அங்க பேரிச்சம்பழம் மரங்கள் வளர ஆரம்பிக்கிறது. in the rocky land you can see the date fruits are grown. கன்மலையான பாறைகள்ல பேரிச்ச மரங்கள் அங்கே வளருகிறது. on the rocks and hills you can see the date plant is grown. ஆண்டவர் சொல்லும்போது, and God says, ஒரு 7 பிளான்ட் சொல்றாரு பாருங்க. for about 7 plants he speaks. என்னாகும் 8வது அதிகாரம் 8வது வசனம். Numbers chapter 8 and verse 8. என்னாகும் 8ஆம் அதிகாரம் 8வது வாக்கியம். Numbers chapter 8 and verse 8. அது கோதுமையும் வார்கோதுமையும். கோதுமை 1, அடுத்து 2வது வார்கோதுமை, திராட்சை செடிகளும், 3வது திராட்சை செடிகள், அத்தி மரங்களும், அடுத்து 4வது அத்தி மரங்கள், மாதுளம் செடிகளும் உள்ள தேசம், அடுத்து 5வது மாதுளம் செடிகளும் உள்ள தேசம், அது ஒலிவ மரங்களும், அடுத்து ஒலிவ மரம், எண்ணெயும் தேனும் உள்ள ஒலிவ மரத்திலிருந்து வர்ற எண்ணெய், ஒலிவ மரமும் அந்த எண்ணெயும், அதான் 6வது. அடுத்து தேனும் உள்ள தேசம், 7வது தேனை சொல்றார். See, here it says that the land of wheat, barley, vines, fig tree, pomegranate, and the land of olive oil and honey. இப்ப இந்த ஹனின்னு கடைசியா சொல்றார் இல்லையா? At the end he speaks about the honey, right? முன்னாடி இருக்கிற 6மே பிளான்ட், and all the other 6 are plants. 7வது பிளான்ட் தான். even the 7th is a plant. அவர் எதை சொல்றாருன்னா பேரிச்ச மரங்களை எப்படி சொல்லுகிறார்? he speaks about the date plant as a drug. நீங்க டார்கம் பைபிள்ல வாச்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். டார்கம்னு ஒரு டிரான்ஸ்லேஷன். if you read in Talmud Bible, அதுல பேரிச்ச மரங்கள்னே போட்டுருப்பாங்க. பேரிச்ச மரங்கள்ல இருந்து வர்ற ஹனினே போட்டுருப்பாங்க. it is mentioned as a honey from date plant. இப்ப நல்லா கவனிங்க. you can understand. கன்மலையில இருந்து வருகிற தேன், the honey from the rock, என்ன அர்த்தம்? what does it mean? தேன் பேரிச்ச மரத்துல இருந்து கிடைக்குது. the honey will be received from the date plant. பேரிச்ச பழங்களை ஹனியா மாத்துறாங்க. the dates has changed as a honey. ஆனா பேரிச்சம்பழம் டெசர்ட்ல தான வளரணும். the dates will be grown only in the desert region. மணற்பாங்கான இடத்துல தான இருக்கணும். it could be only in the sandy places, ஆனா right? உலகத்திலே ஆச்சரியம், the most astonishment in the world, இஸ்ரவேல் தேசத்துல பேரிச்ச மரங்கள் கற்பாறையான இடங்களிலே வளருகிறது. only in Israel the date plants it grows on the rocky ground. அந்த கற்பாறையான இடத்துல, on the rocky ground, நல்லா கவனிங்க, understand well, இந்த 7 பிளான்ட்ல 6 கற்பாறையான இடத்துல வளர முடியும். in the 7 6 will be grown in the rocky ground. மாதுளம் செடி கற்பாறையான இடத்துல வளரும். the pomegranate will be grown in the rocky ground. ஒலிவ மரம் கற்பாறையான இடத்துல வளரும். olive tree will be in the rocky ground. திராட்சை தோட்டம் கற்பாறையில வளரும். the vines will be in the rocky ground. அங்க சொல்லப்பட்டிருக்கிற 7ல 6மே கற்பாறையில வளரும். among the 7 6 will grow in a rocky ground. ஆனா பேரிச்சம்பழம் வளரவே முடியாது. but the date plant cannot be grown there. கற்பாறையான லேண்ட பொறுத்த மட்டும் அது அன்ஃபிட். according to the rocky ground it is an unfit. நம்ம லேண்ட வச்சு தான பிளான்ட்ட நம்ம தீர்மானிக்கணும். based on the ground you can decide the plant, right? இந்த மண்ணுக்கு எந்த செடி நல்லா வளரும் அப்படிதானே தீர்மானிக்கணும். for this soil which tree will be suitable.
அப்படி பார்த்தா இந்த ராக்கி லேண்டுக்கு பேரிச்சமரம் அன்ஃபிட். For this rocky land, this date is an unfit plant. இந்த மரம் அங்க வளராது. This plant cannot be grown there. ஆனா ஆச்சரியம் என்ன தெரியுமா? But astonishing, இந்த ராக்கி லேண்ட்ல, in the rocky அந்த land, பேரிச்ச மரங்கள் this dates, தன்னுடைய அந்த வேர்களை மெதுவா உள்ள விட ஆரம்பிக்கும். it starts leaving its own roots operated. அதனுடைய வேர் ஆணி வேர் கிடையாது. ஆணி வேர்னா தெரியும்ல, நேரா ஸ்ட்ரைட்டா ஒரே ஒரு வேர் மட்டும் இப்படி இறங்கும். அப்படி வேர் கிடையாது. The root is not a one particular root which goes directly into the அதனுடைய earth. வேர்கள் சல்லி வேர்கள்னு சொல்லுவாங்க. It is splitted. அது எல்லா பகுதிகளிலும் மெதுவா படர ஆரம்பிக்கும். It is splitted around and it spreads around over it. அந்த பாறை இடுக்குகள்ல wherever the loops and drips over there, எங்கெல்லாம் கேப் இருக்கோ, wherever the splits are there in the rock, எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ, wherever the opportunities are there, மெதுவா உள்ள இறங்க ஆரம்பிக்கும். slowly it get inside. அது பதட்டப்படாது. It will not be hesitate. அவசரப்படாது. It will not be hasty. சில நாட்களை எடுத்துக்கொள்ளும். It takes some time. கொஞ்சம் கொஞ்சமா உள்ள இறங்க ஆரம்பிக்கும். Little by little it spreads over. அந்த பாறை எங்கெங்கெல்லாம் இடைவெளி கொடுக்க ஆரம்பிக்குதோ அங்கெல்லாம் வாய்ப்புகளை பயன்படுத்த ஆரம்பிக்கும். Wherever the rock has been splitted, there it start moving around. இறங்கி 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 உள்ள போய் நீர் இருக்கிற இடங்களுக்கு நேரா கீழே இறங்க ஆரம்பிக்கும். The more it gets down and bottom, it finally meets the water. எந்த லேண்ட் பேரிச்ச மரம் வளர்றதுக்கு அன்ஃபிட்னு சொன்னுச்சோ அதே லேண்ட்ல அந்த மரம் அன்லிமிட்டடா தன்னுடைய ஃப்ரூட்டை கொடுக்க ஆரம்பிக்கும். Whichever land it has been termed as it's an unfit for the plant to grow, same place it will measure unlimited fruits. நான் உங்களுக்கு சொல்றேன் பிரதர். Let me tell you brother. எதெல்லாம் உங்களுக்கு கடினமான காரியங்களா இருந்துச்சோ, whatever you felt very difficult things, எதெல்லாம் உங்களை அன்ஃபிட்னு சொன்னாங்களோ, whichever places they said you are unfit, நான் டிக்ளேர் பண்றேன். let me declare it. 2026ல in 2026 அந்த பகுதிகளில் எல்லாம் ஆண்டவர் தன்னுடைய பலத்தை காண்பிக்க ஆரம்பிப்பார். in the same fields God will use his strength over you. உங்களுடைய டிபார்ட்மென்ட்ல அவர் தன்னுடைய ஸ்ட்ரெngth வெளிப்படுத்த ஆரம்பிப்பார். in your department God will reveal his strength over you. நீங்க மெல்ல வேர்விட ஆரம்பிப்பீங்க. slowly you will start living the rest. பதட்டப்படாம களத்துல நிக்க ஆரம்பிப்பீங்க. without hesitation or hastiness you will நான் stand உங்களுக்கு there. சொல்றேன். let me tell you, இனி உங்க ஆபீஸ்ல பதட்டப்படாதீங்க. in your office don't be hasty. மேல் அதிகாரிகளை கொண்டு பயப்படாதீங்க. do not hasty upon your managers. நின்னு நீங்க களமாட ஆரம்பிப்பீங்க. you will slow and steadily play. கிரிக்கெட்ல எல்லாம் சொல்லுவாங்கல்ல, in cricket they say நின்னு ஆடுறாருன்னு சொல்லுவாங்கல்ல, they'll say slow and steady. நீங்க இனிமே நின்னு களமாட ஆரம்பிப்பீங்க. you will play slow and steadily. நின்னு நிதானமா உங்க வேர்களை பரவ விட ஆரம்பிப்பீங்க. slow and steadily you will spread out your roots. எல்லா பகுதிகளிலும் நீங்க வேர்களை விட ஆரம்பிப்பீங்க. every part you will start spreading out your roots. வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்த ஆரம்பிப்பீங்க. you will use the right opportunities for you. அந்த ஞானத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்தருளுவார். God will give you that kind of wisdom over you. சரியான பகுதிகளில் வேர் விட ஆரம்பிப்பீங்க. right places you will start rooting it. கண்மலைகள் எல்லாம் உங்களுக்கு வழிவிட ஆரம்பிக்கும். all the rocks will give places for you. யாரெல்லாம் கல்ல போல உங்களுக்கு தடையா நின்னாங்களோ, whoever was an hindrance like a rock, அந்த கற்கள் எல்லாம் விரிவுபட ஆரம்பிக்கும். all the stones will give place for you. அதை பிளந்து நீங்கள் வேர்களை விடுவீர்கள். you will split it open and start rooting எந்த it. இடத்துல உங்களால இனி இருக்க முடியாதுன்னு சொன்னாங்களோ அதே இடத்துல உங்களை கர்த்தர் மிகுதியாய் பலனை கொடுக்க பண்ணுவார். wherever they said you can't stay there, in the same place God will immeasurably make you be fruitful. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? how many of you say amen? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? how many of you say amen? நான் உங்களுக்கு சொல்றேன் பிரதர். let me tell you brother, இந்த வீக்கெண்ட் முடிஞ்ச ஆபீஸ்க்கு போவீங்கல்ல, after this weekend you go to your office, தைரியமா சொல்லிட்டே போங்க. boldly you can say கர்த்தர் நித்திய கன்மலைன்னு சொல்லுங்க. God is an eternal rock. டிக்ளேர் பண்றேன். I will declare it. வர்ற நாட்கள்ல upcoming days உங்க ஆபீஸ்ல நீங்க வேர் பற்றி பரவுறதுக்கு, in your office you will be spread out with the root. எல்லா வாசல்களை கர்த்தர் திறந்து வைத்திருப்பார். all the opportunities God will open it for you. எல்லா பாறைகளை அவர் பிளந்து வைத்திருப்பார். he will split open all the rocks for your sake. வேர்கள் பரவுவதற்கு ஏற்ற வாய்ப்புகளை அவர் வைத்திருப்பார். opportunities for your roots to spread out he will have it. தடை செய்கிறவன் இல்லாமல் நீங்கள் பரவி பாய்வீர்கள். without any hindrances you will spread out. உங்களை தடை செய்கிறவன் இனி ஒருவனும் அங்கே இருக்க போவது இல்லை. any of your enemies or stoppers will never exist. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? how many of you say amen? அந்த பேரிச்ச மரம் that date fruit, அப்படி நின்னு நிதானமா வேர்களை உள்ள இறக்குது பாருங்க. it gives its roots stand and stood and steadily. ஒன்னு நல்ல கவனிங்க பிரதர். one thing you can focus, நம்ம என்ன நினைக்கிறோம்? what do we think பிரதர்? brother,
ஆண்டவர் எத்தனையோ வாக்குத்தத்தங்களை எனக்கு கொடுத்திருக்காரு. God has given so many promises to அதெல்லாம் பெண்டிங்ல தான இருக்கு. Everything is pending, right? எல்லாமே பெண்டிங்ல தான இருக்கு. Most of them are pending still. என் வாழ்க்கை மாறலையே. My life has not changed. என்னோட வேலை மாறலையே. My work has not changed. ஊழியம் மாறலையே. My ministry has not குடும்பம் changed. மாறலையே. My family has not changed. இல்ல பிரதர். No brother. நீங்க சொல்றது தப்பு. What you say is wrong. நீங்க நினைக்கிறது தவறு. What you think is wrong. உங்களுக்கு ஆண்டவர் இத்தனை கால வாக்குத்தத்தங்கள் கொடுத்தார் இல்லையா? Till now what are the promises God gave you? அது உங்க வாழ்க்கையை மாத்துறதுக்காக மட்டும் கொடுக்கல. That is not given only for your life to be changed. அத வச்சு அவர் வரலாற்றையே மாற்றி எழுத நினைக்கிறார். Through that he wants to make as an history maker. உங்களுக்கு வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது வரலாற்றையே மாற்றுவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. The promises which is given you to make you as an history maker. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? How many of you can say amen? ஆபிரகாமுடைய வாக்குத்தத்தங்கள் பல வருஷம் பெண்டிங்ல இருந்துச்சு. Abraham's promises for many years it was in pending. ஆனா அது நிறைவேற ஆரம்பித்தபோது But once it got fulfilled, வரலாற்றையே தேவன் மாற்ற ஆரம்பித்தார். God started changing the history. யோசேப்புக்கு வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டது. For Joseph the promises were given. ரொம்ப நாள் நடக்காம தான் இருந்துச்சு. So many years it was never. அவ்வளவு தடைகள் இருந்துச்சு. So much of hindrances. ஆனா அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேற ஆரம்பிச்ச உடனே இஸ்ரவேல் ஜனங்களுடைய வரலாறே மாற ஆரம்பிக்குது பாருங்க. Once the promises started working, the history of Israel changed. நான் உங்களுக்கு சொல்றேன் பிரதர். Let me tell you brother. இனி வருகிற நாட்கள்ல in the upcoming days உங்க வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறுதலுக்குள்ள வர ஆரம்பிக்கும். Your promises will be in the season of fulfillment. உங்களை கொண்டு உங்க ஆபீஸோட ஹிஸ்டரியே கத்த சேஞ்ச் பண்ணுவார். Through you your office history will be changed உங்களை by God. கொண்டு உங்க ஊழியத்தின் வரலாற்றையே ஆண்டவர் திருப்பி போடுவார். Through you the history of your ministry God will turn around. உங்களை கொண்டு உங்க ஜெனரேஷனுடைய வரலாற்றையே கர்த்தர் மாற்றி அமைப்பார். Through you your generation's history will be turned around. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? How many of you can say amen? சரி, முதல்ல சொன்னாரு. Firstly they said, ஏன் நீ மாறுற சூழ்நிலைகளை பார்த்து பயப்படுற? why are you getting scared of the circumstances? நான் உனக்கு மாறாத கண்மலையாய் இருக்கிறேன். I am an unchanging rock for you. அடுத்து சொல்றாரு. And then he said, ஆவிக்குரிய மண்டலங்கள்ல உன்னை நான் ஏறி வர பண்ணுவேன். in spiritual realm let me make you to climb up. அதுவும் எஸ்ராவுக்கு சொல்லும்போது எஸ்ரா சொல்லும்போது சொல்றாரு. To Ezra he says, முதல் மாதம் முதல் தேதியிலே பயணத்தை ஆரம்பித்தாராம். in the first day of the first month he began. ஐந்தாம் மாதம் முதல் தேதியிலே பயணத்தை எருசலேமுக்குள்ளே அவர் பிரவேசித்தார். And he arrived to Jerusalem நான் in the உங்களுக்கு 5th சொல்றேன். month. நான் உங்களுக்கு சொல்றேன். Let me tell you, இந்த நாள்ல இருந்து from this day ஆவிக்குரிய விதத்துல அடுத்த கட்ட பயணத்தை நீங்கள் துவக்குவீர்கள். spiritually you will begin your next level progress. இந்த 5 மாதங்களை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. This 5 months you can take it. இந்த 5 மாதங்கள் நிறைய ஜெபம் பண்ணுங்க. This 5 months you can pray well. ஒருவேளை இன்றைக்கு தான் நீங்க புதுசா இந்த ஆலயத்துக்கு வந்திருப்பீங்கன்னா உங்களுக்கு அழைப்பு கொடுக்கிறோம். Probably this is the first time you are coming for the church. We welcome you. எல்லா வாரங்களும் நீங்க அட்டெண்ட் பண்ணுங்க. You attend all the services. நீங்க பேர் மாத்த வேண்டாம். You don't have to change your name. நீங்க மதம் மாற வேண்டாம். You don't have to change your religion. நீங்க வேற எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. Or you don't have to do anything. இங்க வந்து அமர்ந்து பாஸ்டர் கொடுக்கிற வார்த்தைகளை நல்லா கேட்டுட்டே இருங்க. You can come here and sit and listen to what pastor says. அந்த 5 மாதங்களை உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க. In 5 months you can prepare yourself. அடுத்த 7 மாதங்கள்ல கர்த்தர் மகிமையான காரியங்களை நடப்பிக்க ஆரம்பிப்பார். The next 7 months God will do the glorified things in your life. உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில நெக்ஸ்ட் ரெல்ம்களுக்குள்ள ஆண்டவர் உங்களை கொண்டு போவார். In your spiritual life God will take you to the next and next realms. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? How many of you can say amen? அடுத்து சொல்றாரு, ஆவிக்குரிய ஆசீர்வாதம் மட்டும் இல்ல, not only the spiritual blessings, பூமியின் ஆசீர்வாதங்களையும் நான் உனக்கு தருவேன். even the earthly blessings I will bestow it to you. பூமியினுடைய விளைச்சலை நீ புசிப்ப. You will eat the produce of this earth. உன்னுடைய உழைப்பின் பலன் இல்ல, not the fruits of your labor. நான் உனக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை நீ புசிப்ப. You will eat whatever is prepared by me. அடுத்து சொல்றாரு, and then he said, கண்மலையின் தேனை தருவேன். I will give you the honey from rock. அப்படினா என்ன அர்த்தம்? What does it mean? கடினமான பாதைகள் இடங்கள்ல இருந்து உனக்கு விளைச்சல் வரும். In the difficult places you will get the fruit. நான் சொல்றேன் பிரதர். Let me tell you brother. இனி வருகிற சூழ்நிலைகள் கடினமா தான் இருக்க போகுது. Upcoming circumstances will be very difficult. ஆனாலும் நீங்க நின்னு எதிர்த்து நீங்க அடிப்பீங்க. But you will stand and stay forth and beat them. Pestilence ன்னு சொல்வாங்கல்ல. They will talk about pestilences. எதிர்த்து விளையாடுறது. See, you stand, you fight against it. காரியங்களை எதிர்த்து நின்னு அதுல ஜெயிக்கிறது. You fight against the things which is against நீங்க you. மனிதர்களை எதிர்க்க போறது இல்ல. You are not going to stand against people. உங்க பிரச்சனைகளுக்கு எதிராக நின்று நீங்க அதுல ஜெயிப்பீங்க. You will stand against your problem and overcome them. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? How many of you can say amen? நீங்க இனிமே வருகிற
நாட்களை குறித்து கேள்விப்படுகிற செய்திகளை குறித்து ஒரு நாளும் பயப்படாதீங்க. Never worry about what you're going to think or what you're going to hear in the upcoming days. கண்மலையில நீங்க நிதானமா வேர்பற்ற ஆரம்பிப்பீங்க. You will start spreading your roots slowly on the rock. எல்லாருக்கும் தடைகள் இருக்கும். For everybody there will be hindrances. எல்லாருக்கும் தடைகள் இருக்கும். Everybody will have hindrances. ஆனா உங்களுக்கு கர்த்தர் வழிகளை திறக்க ஆரம்பிப்பார். For you God will open the ways. உங்களுக்கு அந்த வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பார். For you God will set open the opportunities. அத கரெக்ட்டா பயன்படுத்தத்தக்க ஞானத்தையும் கர்த்தர் உங்களுக்கு தந்தருவார். God will also bestow the wisdom to use it in a proper way. பயப்படாதீங்க. Do not be scared. ஆப்பர்சூனிட்டியை மிஸ் பண்ணிடுவோம்னு பயப்படாதீங்க. Never, you will not miss any opportunities. ஏன்னா கர்த்தர் வெறுமனே வாய்ப்புகளை நம்பி உங்க வாழ்க்கையில வேலை செய்யல. Because God is not believing only on the opportunities and doing good to you. அவருடைய வார்த்தையினாலே உங்களுடைய வாழ்க்கையில வேலைகளை நடப்பிக்கிறவர். By the word of God he does the things in your life. அதனால இத மிஸ் பண்ணிடுவோம் அத மிஸ் பண்ணிடுவோம் பதட்டமே வேண்டாம் உங்களுக்கு. Never be hasty that you will miss this or that. எதையுமே நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. You will never miss anything. எதை எப்ப எப்படி யூஸ் பண்ணணும்னு கர்த்தர் உங்களுக்கு அந்த ஞானத்தை தந்தருளுவார். God will give you the wisdom to use how, what, where and when. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? How many of you can say amen? அடுத்த வார்த்தை சொல்லுகிறது. The next word it says. வாசிங்க பார்க்கலாம். Can we read it? கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெய். கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெய். And the oil from the flinty rock. அப்படினா என்ன அர்த்தம்? What does it mean? ஒலிவ மரங்களை இது சொல்லுகிறது. I know it talks about the olive tree. ஒலிவ மரங்களை சொல்லுகிறது. Olive tree. ஒலிவ மரத்துடைய தன்மை என்ன தெரியுமா? You know what is the nature of the olive tree? அது கற்பாறையான இடங்கள்ல வளரும். It will grow in the flinty rock. ராக்கி லேண்ட்ல அது வளரும். In the rocky land it grows. இப்ப now இந்த ஒலிவ மரம் தன்னுடைய வேர்களை கீழ பூமிக்கு கீழ விட ஆரம்பிக்கும். The olive tree will spread its root round bottom to the earth. பூமிக்கு கீழேயே என்ன செய்யும்னா தன்னுடைய வேர்களை பரவ விடும். It spreads around in and out in the earth. நீங்க ஒலிவ மரத்தை பாத்தீங்கன்னா if you see the olive tree அத சுற்றிலும் அங்க 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 சின்ன சின்னதா குட்டி குட்டியா சின்ன ஒலிவ கன்றுகள் நிறைய நிக்கும். In and around there will be lot of small petty olive plants will be there. ஒலிவ மரம் என்ன செய்யும்னா what the olive tree does தன்னுடைய வேர்களை கீழ விட்டு it spreads it down பூமிக்கு கீழேயே வேர்களை கொண்டு போய் in the underneath to the earth it spreads the word. அங்க ஒரு அந்த 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 மரத்துல இருந்து ஒரு 5 அடி 10 அடி தள்ளி அந்த வேர்கள் என்ன செய்யும்னா கீழ பூமிக்கு கீழ இருந்து இன்னொரு மரமாக வெளியே எழும்பி வர ஆரம்பிக்கும். From about 5 to 10 feet beyond that there will be another plant growing from the root. இன்னொரு ட்ரீ அங்க வெளியே வர ஆரம்பிக்கும். From there another tree will come. இந்த பக்கம் ஒரு ட்ரீ அந்த அதோட வேரே தான் அதோட வேர் பூமிக்குள்ளேயே போய் இன்னொரு பக்கம் அது எழும்பி வர ஆரம்பிக்கும். In the same root which has spread from the bottom of this earth and it is spreading to another tree. நம்ம ஊர்ல வாழை மரம் சொல்றோம்ல. We have banana tree, right? ஒரு பெரிய வாழை மரம் இருந்தா அதுக்கு கீழ இருந்து சின்ன இன்னொரு வாழை மரம் அப்படி எழும்பி வருதுல 2-3 கன்றுகள் அப்படி எழும்பி வருதுல. We have this plantium, right? That's so how it comes out and how another banana tree grows from there. அத போல இந்த ஒலிவ மரத்தை சுற்றிலும் அங்க 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 என்ன செய்யும் அந்த பாறைக்கு உள்ள இருந்து வேர்கள் இன்னொரு மரமா வெளியே வர ஆரம்பிக்கும். Similarly the olive tree also spreads out the root around underneath the earth and another plant and tree will grow. இதத்தான் சொல்லும்போது சங்கீதக்காரன் சொல்லுகிறான் என் பந்தியை சுற்றிலும் என் பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருக்கிறார்கள். That is what the psalmist says, around my table my children are like the olive plants. அப்படினா என்ன அர்த்தம்? What does it mean? நீங்க ஒரு ஒலிவ மரத்தை பாத்தீங்கன்னா அதுக்கு பக்கத்திலேயே அதோட குட்டி சின்ன சின்ன குட்டி மரங்கள் அதை சுற்றிலும் ஒரு 7-8 நிக்கும். You can see a olive tree around in and around you can see small little olive plants standing there. அது ஏதோ அது போட்ட குட்டிகளை போல அதோட பிள்ளைகளை போல சுத்தி நிக்கும். It's something like it has littered some babies there. அப்படினா என்ன அர்த்தம்? What does it mean? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். Let me tell you. கர்த்தர் உங்களுக்கு சொல்றாரு. God says, ஒலிவ எண்ணெயை நான் உனக்கு தருவேன். when I give you the olive oil, கற்பாறையிலிருந்து வருகிற எண்ணெயை நான் உனக்கு தருவேன். I will give you the olive oil from rock. அப்படினா என்ன அர்த்தம்? What does it mean? நீங்க மட்டும் பலன் கொடுக்க போறது கிடையாது. It's not that you alone is giving the fruit. அவர் சொன்னாரு பேரிச்சம்பழத்தை போல நான் உன்னை பலன் கொடுக்க பண்ணுவேன். First he said that I will give you fruitful like a date plant. அடுத்து சொல்றாரு. And then he said, நீ மட்டும் பலன் கொடுக்க மாட்ட. It's not your fruitful you alone. பிள்ளைகளை நான் எழும்ப பண்ணுவேன். I will raise up your generation. பிள்ளைகளை எழும்பி வருவார்கள். I will raise up the next generation. நான் டிக்ளேர் பண்றேன் பிரதர். Let me declare it brother. உங்க வளர்ச்சியை சேலஞ்ச் பண்ற அளவுக்கு இந்த வருஷத்துல உங்க பிள்ளைகள்
பிள்ளைகள் எழும்பி வர ஆரம்பிப்பார்கள். Your children will rise up that they will challenge your growth. வயது வித்தியாசம் இல்லாம Without any age difference. ஆண்டவர் அவர்கள் மேலே அபிஷேகத்தை கட்டவிழ்த்து விடுவார். God will loosen the blessings and anointing over them. வயது வித்தியாசம் இல்லாம தாளந்துகளால நிரப்புவார். Without any age difference, they will be filled with the talents. கடைசி கால தீர்க்கதரிசனங்கள் உங்க பிள்ளைகள் மூலமாய் நிறைவேற ஆரம்பிக்கும். Last days prophecy through your children it will be உங்க fulfilled. பிள்ளைகள் சொப்பனங்களை காண்பாங்க. Your children will see the dream. உங்க பிள்ளைங்க தரிசனங்களை காண்பாங்க. Your children will see the vision. உங்க பிள்ளைங்க தீர்க்கதரிசனங்களை உரைப்பார்கள். Your children will speak the prophecy. I declare in the name of Jesus Christ. Declare in the name of Jesus Christ. இந்த வருஷத்துல உன்னுடைய வேர்கள் எழும்பி செழிக்கிறதை நீ காண்பாய். From this year you will see your root is been coming up and prosperous. ஆவியில இருந்து சொல்றேன். From the spirit I say. அபிஷேகத்தில இருந்து சொல்றேன். From my anointing I say. இந்த 2026ல in 2026 AFT பெங்களூரு திருச்சபையினுடைய பிள்ளைகளை ஆண்டவர் மகிமையாய் எழும்ப பண்ணுவார். when AFT Bangalore children will be glorified by God. சாமுவேல் காலத்திலே எப்படி தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் இருந்தார்களோ how the children of prophets during the time of Samuel. அதே போல இங்க தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் எழும்புவார்கள். similarly this is how the children of prophets will rise. தீர்க்கதரிசிகளாய் எழும்ப பண்ணுவார். he will make you to rise up as a prophet. ஆவிக்குரிய ரெல்முக்குள்ள நீங்க போவீங்க. you will enter to that kind of spiritual realm. நீங்க மட்டும் இல்ல உங்க பிள்ளைகளும் தீர்க்கதரிசிகளின் புத்திரர்களாய் கர்த்தர் அவங்களை எழும்ப பண்ணுவார். not only you, even your children will be like children of prophets. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? how many of you say amen? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? how many of you can say amen? இந்த வருஷத்துல உங்க பிள்ளைங்க எழும்புறத நீங்க பாப்பீங்க. this year you will see your children will rising up. நான் டிக்ளேர் பண்றேன். I will declare it. ஆவியில வர்ற அந்த வார்த்தையை சொல்றேன். the spirit, the word which comes in the spirit I say. அப்பாற்பட்ட ஒரு சூப்பர் நேச்சுரல் மெச்சூரிட்டி உங்க பிள்ளைகளுக்குள்ள உருவாக ஆரம்பிக்கும். your children will be filled and they will go towards the supernatural victory. மெச்சூரிட்டி, ஒரு முதிர்ச்சி, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு முதிர்ச்சி, supernatural maturity. 7 வயசு பிள்ளைக்கு 70 வயசுல இருக்கிறவருக்கு தகுந்த ஒரு மெச்சூரிட்டி, ஒரு முதிர்ச்சியை கர்த்தர் தருவார். for a 7-year-old kid God will give the 70 years old maturity. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? how many of you can say amen? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? how many of you say amen? உங்க பிள்ளைகளை கர்த்தரே இந்த உலகத்தின் காரியத்திலிருந்து அவர் தற்காத்துக் கொள்வார். God will protect the children out of this worldly things. ஒலிவ எண்ணெயை கம்பேர் பண்ணி சொல்றாரு. and he says I'll give the olive plant. anointing கம்பேர் பண்ணி சொல்றாரு. he compares to the anointing. உங்க பிள்ளைங்க கேக்குறாங்களோ இல்லையோ, whether your children ask or no, கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்டிருக்கிறாரு. God has heard your prayers. ஒரு யூனிக் anointing உன் பிள்ளைங்க ஒவ்வொருத்தர் மேலயும் கர்த்தர் வைப்பார். God is able to give you the last days of combating each and every one. யூனிக் anointing உன் பிள்ளைங்க மேல கர்த்தர் வைப்பார். for unique anointing God will command. இதுவரைக்கும் உலகம் பார்த்திராத ஒரு யூனிக்கான anointing கர்த்தர் உங்க பிள்ளைங்க மேல வைப்பார். till now the people has not seen that kind of unique anointing on your children. தூதர்களும் கண்டு பிரமிக்கத்தக்க விதத்துல ஈவன் அபிஷேகம் எப்படிப்பட்டது அப்படினு சொல்லி பிரமிக்கத்தக்க விதத்துல ஒரு யூனிக்கான anointing தேவன் உங்க பிள்ளைகள் மேல வைப்பார். even the angels will be astonished looking at the unique anointing over your children. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? how many of you say amen? இல்ல ஆண்டவர் அபிஷேக தைலத்தினால் உங்கள் பிள்ளைகளை நிரப்புவாரா. God will fill your children with the anointing oil. அந்த anointing, அந்த அபிஷேகம் உலகத்தினுடைய எல்லா நுகத்தையும் முறிப்பதாக. the anointing will break loosen all the yokes of the world. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? how many of you say amen? நீங்க சொல்லி கேளாத பிள்ளை, the children which you didn't hear நீங்க your அடிச்சு advice கேளாத பிள்ளை, and never obey your words, நீங்க போராடி கேட்காத பிள்ளை, they never obey your struggles, இனி கர்த்தருடைய கரத்தினால எழும்ப ஆரம்பிக்கும். they will start growing up in the hands of the Lord. அந்த பிள்ளை உங்களுக்கு தேவையா இல்லையோ, the children might be needed to you உங்க or no, குடும்பத்துக்கு தேவையா இல்லையோ, whether they might be needed to your family, அந்த பிள்ளை ராஜ்யத்துக்கு தேவை. the children needed for the kingdom, பிள்ளை ராஜ்யத்துக்கு தேவை. your children is needed for the kingdom. கர்த்தரே அவனை எழும்ப பண்ணுவார். God will raise him up. கர்த்தரே அவளை எழும்ப பண்ணுவார். God will raise her up. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? how many of you say amen? சரி, முதல்ல சொன்னாரு, firstly ஏன் மாறி வருகிற சூழ்நிலைகளை குறித்து பயப்படுற? why are you afraid of this changing? கண்மலையா வெளிப்படுவேன். I'll manifest as a rock. அடுத்து சொல்றாரு, and then he said நான் உனக்கு உன்னை ஆவிக்குரிய ரெல்முக்குள்ள கொண்டு போவேன். I will take you to the spiritual realm. அடுத்து சொல்றாரு, and then he said பூமியின் பலனை நான் காண பண்ணுவேன். I will give you the fruits produce of the நீ fruit. உழைச்சு வர்றது இல்ல, not by your labor. நான் தருகிறதை நீங்கள் புசிக்க ஆரம்பிப்பீர்கள். whatever I have labored you will eat it. அடுத்து சொல்றாரு, and then he said கடினமான பகுதிகளில் உனக்கு விளைச்சலை நான் தருவேன். in the
difficult situation, I will give you the light. கன்மலையினுடைய தேனை நீ புசிப்ப. You will eat the honey from rock. அன்ஃபிட்னு சொன்ன இடத்துல அன்லிமிட்டடா நீ ஃப்ரூட் நீ கொடுக்க ஆரம்பிப்ப. The place where you're titled as unfit, you will give the unlimited fruit. அடுத்து சொல்றாரு, And then he said, நீ மட்டும் பலன் கொடுக்க மாட்ட, not only you, உன் பிள்ளைகளையும் நான் பலன் கொடுக்க பண்ணுவேன். even your children will be உன் fruitful. பிள்ளைகளையும் நான் எழுப்பி வர Your பண்ணுவேன். children will be arising up. சரி, அடுத்து சொல்றாரு. And then he said, முதல்ல கன்மலை, அடுத்து கன்மலையின் தேன், அடுத்து கன்மலையிலிருந்து வடியும் எண்ணெய். மூணு சொன்னாரா? 3 things, right? One is rock, and then we see the rock from the honey from the rock and the olive oil from the rock. அடுத்தது நான்காவது, And fourthly, 15வது வசனம், verse 15, உபாகம் 32:15. Deuteronomy 32 and verse உபாகம் 15. 32:15. Deuteronomy 32 and 15. எஷூரன் கொழுத்து போய், அதுக்கு கீழே ரட்சிப்பின் கன்மலை, தன் ரட்சிப்பின் கன்மலையை, rock of the salvation. And scornfully esteemed the rock of salvation. இந்த அதிகாரத்தை வாசிச்சீங்கன்னா நிறைய காரியங்கள் நெகட்டிவா இருக்கும். If you read the whole chapter, you'll see a lot of negative things. அந்த முதல் நாள்லயே நீங்க அந்த காரியத்தை எல்லாம் உங்க காதுனால கேட்க வேணாங்கிறதுனால தான் நான் அதெல்லாம் வாசிக்கல. Very first day you don't have to listen to these negative things, so pastor is not reading it. இஸ்ரவேலர்கள்ட்ட நிறைய நெகட்டிவ் இருந்துச்சு. With Israelites they had lot of negativity. இப்ப அது இங்க முக்கியம் இல்ல. That is not important. அந்த நெகட்டிவ் காரியங்கள் மத்தியில கர்த்தர் எப்படி தன்னை வெளிப்படுத்தினாருங்கறதா முக்கியம். In the midst of these negative circumstances, how God revealed himself. அதனால தான் நாங்க வசனத்தை முழுமையா வாசிக்காம கடந்து போறோம். That is the reason we are passing over these words. அடுத்து நாலாவது சொல்றாரு, And then fourthly he நான் said, உனக்கு ரட்சிப்பின் கன்மலையாய் வெளிப்படுவேன். he will be esteemed as the rock of salvation. நான் சொல்றேன் பிரதர், I will tell you brother, ரட்சிப்பின் கம்பீர சத்தத்தினால அப்பா உங்க எல்லைகளை நிரப்புவா. with the joyous sound of salvation your boundaries will be நீங்க filled. அனுபவிக்காத ஒரு ரட்சிப்பினுடைய சந்தோஷம். Till now you have never faced this kind of joy of நீங்க salvation. அனுபவிக்காத ஒரு ரட்சிப்பின் கம்பீர சத்தத்தை நீங்க அனுபவிப்பீங்க. You will enjoy and encounter the great noise of salvation. நான் சொல்லட்டுமா? Let me tell you, ஆண்டவருடைய ரட்சிப்பு ரொம்ப பூரணமானது. God's salvation is a perfect salvation. உங்க மூலமா அவருடைய ரட்சிப்பு தேசங்களுக்கு வெளிப்பட ஆரம்பிக்கும். Through you his salvation will be revealed throughout the countries. ஆண்டவர் உங்களை ரட்சிப்பின் கன்மலையில நிறுத்துவார். God will make you to stand in the rock of salvation. பல தேசங்களுக்கு ரட்சிப்பு வெளிப்பட ஆரம்பிக்கும். Many nations the salvation will be manifested through you. என்னாகம புத்தகம் 29வது அதிகாரம் 12ல இருந்து 34 வரைக்கும். Numbers chapter 29வது அதிகாரம் chapter 29 12ல இருந்து 34 verse 12 onwards till 34. நீங்க இத வாசிக்க நேரம் இல்ல. We don't have time to read it. அதனால நீங்க குறிச்சுக்கிறீங்க. So you can note it down. இந்த வசனத்துல இருக்கிற காரியத்தை சொல்றேன். I will tell you the things which are mentioned here. ஆண்டவர் கூடார பண்டிகையில எப்படி பலி செலுத்தணும்னு சொல்றார். God gives the list of offerings on the feast of tabernacles. கூடார பண்டிகையில எப்படி பலி செலுத்தணும், How you can offer during the feast of tabernacle. அப்படினு சொல்றார். That is how it says. அதுல நீங்க ஆதியாகமத்துல வாசிச்சீங்கன்னா, In the book of Genesis if you read 10வது அதிகாரத்துல chapter 10, 70 தேசங்களுடைய பெயர்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 70 nations name are mentioned. ஆண்டவர் இந்த பூமியை பகுத்தபோது மொத்தம் 70 தேசங்கள் அங்கே இருந்தது. When God bisected or divided this earth, there were about some 70 nations born. அந்த 70 ஜாதிகள் தன் பாஷையின்படியே பிரிந்து போனார்கள் இல்லையா? அந்த 70 பாஷைக்காரருடைய பெயர்களும் ஆதியாகமம் 10ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. These 70 nations which are born out of the diversification of God, these names are listed here. ஆதியில உலகத்துல முதல்ல இருந்தது 70 நாடுகள் தான். In the beginning there were about 70 nations in this world. சொல்லுங்க, மொத்தம் எத்தனை நாடுகள் இருந்துச்சு? How many nations were there? 70 countries தான் இருந்துச்சு. 70 countries were there. அப்புறம் தான் அது உடைஞ்சு இப்ப 200 something இல்லையா? 200 plus இருக்கு இப்ப. From there it got break down and then for about 200 and ஆனா ஆதியில இருந்தது 70 தேசங்கள். In the beginning it was only 70. சரி, இப்ப கவனிங்க. Now let's see. ஆண்டவர் கூடார பண்டிகை கொண்டாடும்படி சொல்லுகிறார். Now God speaks about the feast of tabernacle. அந்த கூடார பண்டிகையில பலி செலுத்தணும். In the feast of tabernacle you need to bring an offering. 7 நாள் பலிகள் செலுத்தணும். Or on 7 days you need to offer some offerings. நான் இப்ப வரிசையா சொல்றேன். Let me give you in a row. ஒவ்வொரு நாளும் எத்தனை பலி செலுத்தணும்னு சொல்றேன். Each and every day how many offerings to be given. நீங்க கால்குலேட்டர் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. You can set open your calculators. அல்லது உங்களால நீங்க மனதிலேயே உங்களால ஆட் பண்ண முடியும்னா ஆட் பண்ணிட்டே வாங்க. If you can have a mental calculation you can do it.
ஒவ்வொரு நாளும் எத்தனை பலின்றதை நான் சொல்லிட்டே வர்றேன். Each and every day how many offerings should be offered, I will tell you. நீங்க அதை கூட்டிட்டே வரணும். You can add it on. சரி, முதல் நாள்ல 13 பலிகள் செலுத்த வேண்டும். Day 1 13 offerings has to be done. 13 பலி, 13 offerings. இரண்டாவது நாள்ல 12 பலிகள். அதை கூட்டுங்க, 13 plus 12. Day 2 12 offerings. You can add from 13 to 13 plus 12. அடுத்து மூன்றாவது நாள்ல 11 பலிகள் செலுத்த வேண்டும். On day 3 11 offerings. ஆட் பண்ணிட்டே வாங்க. You are adding it on. நான்காவது நாள்ல 10 பலிகளை செலுத்த வேண்டும். On day 4 10 offerings has to be offered. ஐந்தாவது நாள்ல 9 பலிகளை செலுத்த வேண்டும். On day 5 or 9 offerings has to be offered. அடுத்து ஆறாவது நாள்ல 8 பலிகளை செலுத்த வேண்டும். On day 6 8 offerings has to be offered. ஏழாவது நாள்ல 7 பலிகளை செலுத்த வேண்டும். On day 7 offerings has to be offered. திருப்பி சொல்றேன். Let me repeat it. முதல் நாள்ல 13, Day 1 13, இரண்டாவது நாள்ல 12, day 2 12, மூன்றாவது நாள்ல 11, and day 3 11, நான்காவது நாள்ல 10 பலி, and day 4 10 offerings. அடுத்த ஐந்தாவது நாள்ல 9 பலி, On day 5 9 offerings, ஆறாவது நாள்ல 8 பலி, on day 6 8 offerings, ஏழாவது நாள்ல 7 பலிகள். on day 7 offerings. இப்ப சொல்லுங்க, 7 நாள்லயும் மொத்தம் எத்தனை பலி? How many offerings are there in 7 days? 70 வருதா? 70, right? அப்ப Total. என்ன அர்த்தம் தெரியுமா? So what does it mean? ஏன் கூடார பண்டிகையில 70 பலி செலுத்த சொன்னார்னா, Why on the Feast of Tabernacles 70 offerings has to be made? 70 நாடுகளுக்கும் ஆண்டவர் 70 பலிகளை செலுத்தும்படி சொன்னார். For 70 nations God made 70 offerings. அப்ப என்ன அர்த்தம்? What does it mean there? எல்லா தேசங்களுக்கும் அவருடைய ரட்சிப்பின் பலி செலுத்தப்பட்டிருக்கிறது. For all the nations is salvation has been received. அப்ப ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு, God says, நான் ரட்சிப்பின் கண்மலையாவில் என்னை உனக்கு வெளிப்படுத்துவேன்னா, if I can manifest as a rock of salvation, என்ன அர்த்தம்? what does it mean? உன்னை இந்த 70 தேசங்களுக்கு உன்னை நான் பயன்படுத்துவேன். All the 70 nations I will use you. இந்த எல்லா நாடுகளுக்கு உன்னை நான் ஆசீர்வாதமா வைப்பேன். For all the nation I will keep you as a blessing. உன்னுடைய உன் மூலமாய் வருகிற ரட்சிப்பு எல்லா தேசங்களுக்கு கொண்டு போகப்படும். The salvation through you it will be taken to many nations. உன் மூலமாய் சொல்லப்படுகிற இந்த ரட்சிப்பின் வார்த்தைகள் எல்லா நாடுகளுக்கும் கடந்து போகும். The word of salvation through you it will go forth to every nation. எத்தனை பேர் ஆமென் சொல்ல How முடியும்? many of you can say amen? எத்தனை பேர் ஆமென் சொல்ல How many முடியும்? of you can say amen? கர்த்தருடைய நாமத்தில் சொல்றேன் The பிரதர். praises of God I say, brother. அவர் 70 தேசங்களுக்கு உங்களை கொண்டு போவார். 17 nations God will take you. 70 நாடுகளிலும் உங்க அபிஷேகம் பரவும். 17 countries your anointing will அவர் spread. ரட்சிப்பின் கண்மலையாய் தன்னை உங்களுக்கு He வெளிப்படுத்துவார். will reveal himself as a rock of salvation. எத்தனை பேர் ஆமென் சொல்ல How முடியும்? many of you can say amen? எத்தனை பேர் ஆமென் சொல்ல How முடியும்? many of you say amen? ஒருவேளை இந்த நாள்ல நீங்க இங்க புதிதா வந்திருக்கீங்கன்னா, Probably if you are coming first time, கர்த்தருடைய நாமத்தில் சொல்லுகிறேன், by the name of the Lord I say, ஆண்டவரை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்ளுங்க. you accept God as your Lord Savior. அவரை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. Just look at him and say one நீங்க word. எத்தனையோ காரியங்களை ட்ரை பண்ணி பார்த்திருப்பீங்க தானே? You could have tried so many things, right? நீங்க ஆண்டவரை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. Can't you try God once? இயேசுவை பார்த்து சொல்லுங்க, Look at Jesus and say, நீர் தான் என்னுடைய ரட்சகர்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. just tell one word that you are my உங்களுக்கு Savior. நிறைய பிரச்சனைகள் இருக்குதானே? You might have lot of problems, உங்களுக்கு நிறைய போராட்டங்கள் இருக்குதானே? lot of struggles. நான் உங்களுக்கு சொல்றேன், Let me tell you, நீங்க மதம் மாற வேண்டாம், don't have to be religiously changed, பெயர் மாற்ற வேண்டாம், don't have to change your place, எதையும் கலற்ற வேண்டாம், or don't have to remove வேற anything, எதுவும் செய்ய வேண்டாம். or don't have to do anything. ஒண்ணே ஒண்ணு செய்யுங்க. Just one thing you do. நீங்க தான் என்னுடைய ரட்சகர்னு அவரை பார்த்து சொல்லுங்க. Look at him and say, you are my Savior. அந்த ஒரு வார்த்தை போதும். That one word is enough. அவர் ரட்சிப்பின் கண்மலையாய் தம்மை உங்களுக்கு வெளிப்படுத்த He will ஆரம்பிப்பார். reveal as the rock of the salvation to you. உங்களுடைய எல்லா பிரச்சனைகள்ல இருந்து உங்களை வெளியே கொண்டு வருவார். He will deliver you out of all the உங்க trouble. எல்லா டிப்ரஷன்ல இருந்து வெளியே கொண்டு வருவார். From all the frustration and depression he will remove you. எல்லா சாத்தானுடைய போராட்டத்திலிருந்து உங்களை விடுதலை From ஆக்குவார். all the Satan struggle he will deliver you out. எல்லா பொருளாதாரத்தினுடைய தாழ்வுல இருந்தவங்களை வெளியே கொண்டு வருவார். From all the economical depression he will bring you out. அவர் ரட்சிப்பின் கண்மலையாய் உங்களை தன்னை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். He will manifest himself as a rock of salvation to you. எத்தனை பேர் ஆமென் சொல்ல How many முடியும்? of you say amen? சரி, முதல்ல சொன்னாரு, First he said, பயப்படாத,
Don't be afraid. நான் உனக்கு மாறாதவர், அவன் கூட நிப்பேன். I will be with you always. மனிதர்கள் மாறலாம், People might change, அவர்கள் மனங்கள் மாறலாம், or the people's thoughts might change, சூழ்நிலைகள் மாறலாம், circumstances might change, அரசாங்கங்கள் மாறலாம், the government might change, சட்டதிட்டங்கள் மாறலாம். the laws might change, நான் ஒரு நாள் உனக்கு மாறாதவரா இருப்பேன். but I am an unchanging God for you. நித்திய கண்மலையாய் உனக்கு என்னை வெளிப்படுத்துவேன். Eternal lock I will receive. அடுத்து சொல்றாரு, And then he said, உன்னை ஸ்பிரிச்சுவல் ரெல்முக்குள்ள கொண்டு வந்து I will take you to the spiritual realm. இந்த பூமியில நான் ஆயத்தப்படுத்தி இருக்கிறவைகளை உனக்கு தருவேன். In this earth, whatever I prepared, I will give it to you. அடுத்து சொல்றாரு, And then he said, நான் உனக்கு கடினமான இடங்கள்ல விளைச்சலை தருவேன். I will give you the produce in the difficult places. நீ அன்ஃபிட்டா நின்ன இடத்துல அன்லிமிட்டடா ஃப்ரூட் பியரிங் கொடுப்ப நீனு. Wherever you're titled as an unfit, you will be given unlimited measures of fruit. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். That kind of blessings God will bestow. நீங்க மட்டும் எழும்ப போறது இல்ல. Not only you who is going to rise up, பிள்ளைகளும் எழும்புவாங்க. even your children will rise up. அடுத்து சொல்றாரு, And then he said, உங்க மூலமா எழும்புகிற அந்த ரட்சிப்பை, the salvation is through you. அந்த ரட்சிப்பின் திட்டத்தை The plans of the salvation, 70 நாடுகளுக்கு நான் கொண்டு போவேன். 70 countries I will take it சகல for. தேசங்களுக்கு நான் கொண்டு போவேன். For all the countries I will take it எல்லா to. தேசங்களிலும் உங்களை நான் பயன்படுத்துவேன். Every countries I will use you. எத்தனை பேர் ஆமென் சொல்ல How முடியும்? many of you can say amen? சரி, அடுத்த வசனம். அடுத்து Then 18வது வசனம் இல்ல? verse 18. 18 தானே? உன்னை ஜெனிப்பித்த கன்மலை போதும். ஜெனிப்பித்த கன்மலை. It says, the rock who begot you. அப்படின்னா என்ன அர்த்தம்? What does it mean? உன்னை பெற்றெடுத்தேன். He has begot you. உன்னை பெற்றெடுத்த தகப்பன் தான். The father who has given birth to you. அதான் முன்னாடியே சொன்னேன். That's what I said. வானத்தையும் பூமியை ஆண்டவர் எங்கெல்லாம் சாட்சிக்கு அழைக்கிறாரோ, Wherever God calls heaven and earth for the witnesses, ஆண்டவர் பிள்ளைகளிடத்திலே பேசும்போது தான் வானத்தையும் பூமியை சாட்சிக்கு அழைக்கிறார். when God speaks to the children, he brings the witness of heaven and earth. அப்படின்னா என்ன அர்த்தம்? What does it mean? நான் தகப்பனுடைய அன்பை உனக்கு வெளிப்படுத்துவேன். The love of the father, I will reveal it to you. தகப்பனுடைய அன்பை உனக்கு நான் வெளிப்படுத்துவேன். Love of the father, I will reveal it to you. உன்னை நான் பிள்ளையா நடத்துவேன். I will lead you as a children. நான் டிக்ளேர் பண்றேன் பிரதர். Let me declare it to you, அவர் brother. தகப்பன்கிறத அவர் உங்களுக்கு நிரூபித்து காட்டுவார். He will prove that he is your father. அவர் உங்க அப்பாங்கிறத அவர் உங்களுக்கு நிரூபிச்சு காட்டுவார். He will prove that he is your father. இந்த உலகத்துல எந்த உறவுகளும் தன்னை உங்களுக்கு தன்னுடைய அன்பினால நிரூபிக்க முடியாது. No other relationship of the world can prove its love to you. ஆனா கர்த்தர் உங்களுக்கு நிரூபித்து காட்டுவார். Only God alone can prove this நீங்க love. அவருடைய பிள்ளைகளாய் இருப்பீர்கள். That you his children. வசனம் சொல்லுது, Because the word says, பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே. the children are the inheritance. பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே. The children are the inheritance. அப்ப பிள்ளையா இருந்தா அப்பாவுடைய சொத்துல பங்கு உண்டு தானே? Which means if you are a children, then you have the wealth of your father, right? கர்த்தர் என்கிட்ட சொன்னதை நான் சொல்றேன். Whatever God said, I will tell you. ஆவியில போட்ட வார்த்தையை நான் சொல்றேன். Whatever is received in the spirit, I'll tell you. இந்த வருஷத்துல In this year, எல்லா தடைகளையும் உடைச்சு எரிஞ்சு இந்த வருஷத்துல ஏராளமான லேண்ட் கர்த்தர் உங்க பேர்ல ரெஜிஸ்டர் பண்ண ஆரம்பிப்பார். God is going to register in your name, breaking out all their hindrances, உங்க and பேர்ல will give you your வீடுகளை name. ரெஜிஸ்டர் பண்ண He will ஆரம்பிப்பார். register the houses in your name. உங்க பேர்ல லேண்ட்ஸ் அவர் ரெஜிஸ்டர் பண்ண He will ஆரம்பிப்பார். register the properties in your name. ஒரு லேண்ட் வாங்க நினைச்ச இடத்துல நீ 3 லேண்ட வாங்குவ. Where you want to purchase one property, you will buy 3 properties. அடுத்து உன் பேர்ல ஒரு லேண்ட், மனைவி பேர்ல லேண்ட், பிள்ளைங்க பேர்ல லேண்ட், இந்த வருஷத்துல உங்களை ஆண்டவர் பிள்ளைகளாய் சுதந்தரிக்க பண்ணுவாரு. In your name there is a land, and your wife name a land, and a children name there is a land. God will give you the inheritance. I declare in the name of Jesus Christ. Declare it in the name of Jesus. இயேசுவின் நாமத்துல நான் சொல்றேன். In Jesus mighty name. ஆண்டவர் இந்த வருஷத்துல எல்லா தடைகளையும் உடைச்செறிஞ்சு God will break down all the hindrances in பல this year. சந்ததிகளாய் வம்சங்களாய் தொடர்ந்த எல்லா தடைகளையும் உடைச்செறிஞ்சு The legacy and lot of curses which is born, and everything is broken down. எல்லாவற்றையும் உடைச்சு உங்களை இந்த வருஷத்துல சுதந்தரிக்க பண்ணுவார். This year everything is broken, and you will inherit it. உங்களால விசுவாசிக்க முடியாத அளவுக்கு நீங்க பெரிய காரியங்களை சுதந்தரிப்பீர்கள். You will inherit the things which you can't even believe them. நீ நினைச்ச அளவுல லேண்ட் வாங்க மாட்ட. You will not get the land where how you thought. உனக்காக பார்த்து வைத்ததும் ஆயத்தம் பண்ணினதுமான நிலங்களை சுதந்தரிப்பீர்கள். You will inherit the things which God has foreknown and prepared for you. நீங்க நினைச்சிருந்தது கொஞ்சம், What you thought are little, அவர் பார்த்து வைத்திருக்கிறது மிகுதி. but what he has foreknown is greater. அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவைகள் அதிகம். His preparations are mighty. அவர் பார்த்து வைத்ததும்
தெரிந்தெடுத்து கொடுக்கிறதுமான லேண்ட்ஸ் நீங்க சுதந்தரிக்க ஆரம்பிப்பீங்க. You will inherit the land which he has foreknown and separated for you. எத்தனை பேர் ஆமென் சொல்ல How many முடியும்? of you can say amen? அவர் உங்களை ஜெனிப்பித்த கண்மலை பிரதர். He is the God who gave birth அவர் to உன்னை you. பெற்று எடுத்திருக்கிறார். He has given birth to you. உன்னை சுதந்தரிக்க பண்ணாம விட போறது He கிடையாது. will never leave you to without inheriting it. இது ஒன்னால ஆகுற காரியம் இல்ல. It is not through you. இது கர்த்தராலே ஆகுற காரியம். This is only through the God. அவருடைய கரத்தினாலே ஆகுற காரியம். It is only through God's நீங்க thing. தைரியமா போங்க. Be boldly go. உன் பேர்ல அவர் இந்த வருஷம் ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லாம விட போறது இல்ல. This year he will never leave you without any registration in your name. ரெஜிஸ்ட்ரேஷன் முடியாம இந்த வருஷம் முடியாது. Without your registration in their name, this year will not end. எத்தனை பேர் ஆமென் சொல்ல How முடியும்? many of you can say amen? எத்தனை பேர் ஆமென் சொல்ல How many of முடியும்? you can say amen? சரி, அடுத்து சொல்றாரு. And then he said, 30வது வாக்கியம், verse 30, 30வது வசனம். verse 30. அவர்களுடைய கண்மலை அவர்களை விற்காமலும் கர்த்தர் அவர்களை ஒப்புக்கொடாமலும் இருந்தாரானால் ஒருவன் 1000 பேரை துரத்தி 2 பேர் 10,000 பேரை ஓட்டுவது எப்படி? How could one chase 1,000 and two put 10,000 to flight unless the rock had sold them and the Lord had surrendered them? அப்படின்னா என்ன அர்த்தம்? What does it mean? ஆண்டவர் சொல்றாரு, God say, நீ ஏன் பயப்படுற? why are you afraid? நான் உன்னை விற்று போட மாட்டேன். I am not selling. ஏதாவது ஒரு காரணம் சொல்லி உன்னையே நான் விற்க போறது இல்ல. I am not going to give reason and sell you. நீ ஏன் மற்ற மனிதர்களை நினைச்சு பயப்படுற? Why do you worry about other people? முதல்ல சொன்னாரு நான் கண்மலை. First he said I am the rock. அடுத்து கண்மலையின் தேன். அப்படின்னா என்ன? கடினமான இடங்கள்ல உனக்கு பலன் தருவேன். In the difficult place I'll give you the fruit produce. ஆவிக்குரிய ரெல்முக்குள்ள கொண்டு போய் In spiritual realm, பூமியின் ஆசீர்வாதங்களை கொடுத்து with the fruit of the earth, கடினமான இடங்கள்ல உன்னை பலனை காண பண்ணுவேன். in the difficult place I will see you the fruits. அடுத்து சொல்றாரு உன் பிள்ளைகளும் பலனை காண்பார்கள். And then he said that generations will see the fruits. அடுத்து சொல்றாரு உங்கள் பலன் பல தேசங்களுக்கு கடந்து போகும். 70 ஜாதிகளுக்கு நாடுகளுக்கு கடந்து போகும். And then he said you will go for about 17 nations. அடுத்து சொல்றாரு, Then it said, உன்னை நான் பிள்ளையா நடத்துவேன். I will lead you as a child. தேசத்தை உன்னை நான் சுதந்தரிக்க செய்வேன். You will inherit the land. தேசங்களை உன்னை நான் சுதந்தரிக்கும்படி செய்வேன். You will inherit the nations. பல நாடுகள்ல உனக்கு லேண்ட்ஸ் உண்டாயிருக்கும். Many nations you will have the land. அடுத்து சொல்றாரு, And then he said, மனிதர்களுடைய எதிர்ப்பு நினைச்சலாம் பயப்படாத. do not worry about the people's enmity. பிரதர் சிஸ்டர், Sister and brother, இனி வருகிற நாட்கள் கிறிஸ்தவத்திற்கு நெருக்கமா தான் இருக்க போகிறது. upcoming days there will be lot of hindrances against the Christianity. விசுவாசத்தை சத்துரு ஒடுக்க நினைக்க தான் போறான். The devil will oppress the faith. விசுவாசத்துக்கு விரோதமா சத்துரு காரியங்களை நடத்த தான் போறான். The enemy will surely work against the faith. ஆனா ஒரு நாள் நீங்க பயப்படாதீங்க. But you don't be afraid. ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது. Nothing will befall you. எல்லாருக்கும் தடை இருக்கும். Everything on your side. ஆனா உங்களுக்கு கர்த்தர் திறந்த வாசலை ஏற்படுத்தி வைத்திருப்பார். But for you God will set the doors open. நம்ம AFT பெங்களூரு சபைக்கு கர்த்தர் திறந்த வாசல்களை ஏற்படுத்தி For வைத்திருப்பார். AFT Church Bangalore God will set open the doors. நீங்கள் தடை இல்லாம ஊழியத்தை செய்வீங்க. Without any hindrance you'll do the ministry. நான் டிக்ளேர் பண்றேன். Let me declare it. ஒருத்தருக்கு நீங்க பயப்படாதீங்க. Don't be scared of anybody. நீங்க ஒரு ஆளு 1000 பேரை துரத்தத்தக்கதாய் கர்த்தர் உங்களுக்கு உயர்த்தி வைப்பார். You one alone will chase 1,000 people. நீங்க ரெண்டு பேர் சேர்ந்து நின்னா 10,000 பேர் உங்களை பார்த்து பயப்பட ஆரம்பிப்பாங்க. If two people together you will be able to put flight 10,000. நான் டிக்ளேர் பண்றேன். Let me declare it. வர நாட்கள்ல நபர்கள் எதிர்த்து வருவாங்க. Upcoming days people will come against you. பயப்படாதீங்க. Do not be afraid. நீங்க நின்னு எதிர்த்து நீங்க நின்னு களமாடுவீங்க. You will stay steadily and play. எந்த அதிகாரி வந்தாலும், No matter what authority, எந்த மனுஷன் எதிர்த்து வந்தாலும், no matter what people came, பார்த்த உடனே சொல்லுவீங்க. as you see you நீ say, நேத்து என்ன பண்ணுனன்னு சொல்லுவீங்க. what you did yesterday I will அவன் not. போன வாரம் என்ன பாவம் பண்ணுனான்னு சொல்லுவீங்க. What are the sins and plots he did against the போன week? மாதம் என்ன காரியங்களை செஞ்சான்னு சொல்லுவீங்க. Last week what he did you will predict it. உங்க முன்னாடி ஒருவனும் எதிர்த்து நிற்பது இல்லை. Nobody can stand aside on you. நீங்க ஒரு ஆளு நின்ன 1000 பேர் ஓட ஆரம்பிப்பான். If one person stand and 1,000 people will நீங்க fly. ரெண்டு பேர் எழும்பி நின்னா 10,000 பேர் ஓட ஆரம்பிப்பாங்க. If two people will stand 10,000 will be chased out. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? How many of you say amen? எத்தனை பேர் ஆமென் சொல்ல How many முடியும்? of you can say amen? இல்ல ஒரு நாட்கள்ல கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை நடத்துவார். In upcoming days that is how God will lead it.
அவர் சொல்றாரு, நான் உன்னை விற்க போறது இல்ல. He said, I will not going to sell you. நான் உன்னை விற்று போட போறது இல்ல. I'm not going to sell you. நான் உன்னை யார்ட்டையாவது சரண்டர் பண்ண மாட்டேன். I'm not going to surrender you to நான் உன்னை யார்ட்டையாவது நான் ஒப்பு கொடுத்துற மாட்டேன். I'm not going to commit it to somebody. மனிதர்கள் நாள்தோறும் உங்களை துரத்தினாலும் ஒரு நாள் அப்பா உங்களை அவங்க கைகளில் ஒப்பு கொடுப்பது இல்ல. All day people might chase you, but Father will never commit you into ஒரு மனுஷனும் உங்க மேல கை போடுவது கிடையாது. Not even a single man will have against us your hand. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? How many of you can say amen? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? How many of you can say amen? அடுத்து கடைசியா Finally, 31வது வசனம். verse 31. தங்கள் கண்மலை நம்முடைய கண்மலையை போல் அல்ல என்று நம்முடைய சத்துருக்களை தீர்மானிக்கிறார்கள். For their rock is not like our rock, even our enemies themselves being judged. அப்படின்னா என்ன அர்த்தம்? What does it mean? நான் சொல்றேன். Let me tell you. 2026 டிசம்பர் மாதம் In 2026 December நீங்க சாட்சி சொல்றீங்களோ இல்லையோ, whether you speak any, உங்க சத்துருக்கள் சாட்சி சொல்லுவாங்க. your enemies will give testimony. உங்க சத்துருக்களை சாட்சி சொல்ல வைப்பா. Enemies will testify about you. நான் வணங்கின தெய்வம் தெய்வம் இல்ல. And the God who I worship is not a God. இவருடைய தேவனே தேவன். His God is the real God. ஆபிரகாமின் தேவன், Abraham's God, ஈசாக்கின் தேவன், Isaac's God, யாக்கோபுடைய தேவன், Jacob's God. அதெல்லாம் பழைய ஏற்பாடு. These are the Old Testament. புதிய ஏற்பாட்டுல கர்த்தர் சொல்ல வைப்பா. In New Testament God will make you to உங்க say, பேரை சொல்லி இன்னாருடைய தேவன்னு சொல்ல வைப்பா. referring to your name he will say his name. Pastor ரமேஷுடைய தேவன்னு சொல்ல வைப்பா. Pastor Ramesh's God, God will say. ஐசக்குடைய தேவன்னு சொல்ல வைப்பா. Isaac's God, God will say. உன்னுடைய பேரை சொல்லி சொல்ல வைப்பா. He will make your name to speak and say. இன்னாருடைய தேவனே தேவன் என்று சாட்சி சொல்லுவார்கள். So and so names, God's name is the one you use. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? How many of you can say amen? எத்தனை பேர் ஆமென் சொல்ல How many முடியும்? of you can say amen? உங்க பேரை சொல்லி சொல்லுவாங்க. He will use your name and you. உங்க கண்மலையை போல ஒரு கண்மலை கிடையாது. Like your rock there are no other rocks. உங்களுடைய தேவனுக்கு ஒப்பான தேவன் இல்ல. There are no rock God who can be compared to your God. தெய்வத்துக்கு நிகரான தெய்வம் இல்ல. There is no God who can be compared to your God. சத்துருக்களை சாட்சி சொல்லும்படி தேவன் செய்வார். God will make your enemies to testify. நான் டிக்ளேர் பண்றேன் பிரதர். I will declare it brother. 2026வது வருஷ கடைசி நாள்ல In the 2026 the last day, நீங்க சாட்சிகளா நிக்கிறது இல்ல, உங்க சத்துருக்களை இங்க சாட்சிகளாய் கர்த்தர் நிற்க பண்ணுவார். you will not stand here as a testimony. உங்க மேனேஜர்ஸ் இங்க சாட்சிகளா கொண்டு வந்து நிறுத்துவார். Your managers will be testifying here. உங்க வழக்குகளுக்கு நீதிபதிகளாய் இருந்தவர்களை கர்த்தர் இங்க கொண்டு வந்து நிறுத்துவார். Your case has been accepted by the judges will testify. அதிகாரிகளை கொண்டு வந்து கர்த்தர் நிறுத்துவார். Authorities will be testifying. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? How many of you can say amen? எத்தனை பேர் ஆமென் சொல்ல How many முடியும்? of you say amen? சத்துருக்கள் சொல்றாங்க அவர்களுடைய நம்முடைய கண்மலை, நம்ம நினைச்ச தெய்வங்கள் அவர்களுடைய தெய்வங்களை போல இல்ல, அவர்களுடைய கண்மலையே கண்மலையா இருக்கிறது. The enemies will testify what we thought God are not gods are rock. His God is the real rock. எத்தனை பேர் ஆமென் சொல்ல How many முடியும்? of you can say இந்த amen? வருஷம் கர்த்தர் உங்களுக்கு நித்திய கண்மலையாய் வெளிப்படுவார். This year God will reveal as an eternal rock. எது மாறுனாலும் No matter what, தைரியமா நில்லுங்க, boldly stand. தில்லா நில்லுங்க. You stand with all. கண்டிப்பா மாறலாம் போகுது. Surely it will change. எல்லா சூழ்நிலைகளும் மாறலாம் போகுது. All the circumstances will ஆனா change. தரைய பார்க்கும் போதெல்லாம் நினை, Whenever you look at the ground, you ஒவ்வொரு think. அடி எடுத்து வைக்கும் போதும் பூமி சொல்லும், Every set forth you will உன் கர்த்தர் say. மாறாத கண்மலை. Your God is an unchanging rock. நீ வானத்தை பார்க்கும் போதெல்லாம் சொல்லும், Whenever you look at the heaven, it says. டிரைவ் பண்ணும் போதெல்லாம் வானத்தை பாருங்க. Whenever you are driving, you look at the heaven. பார்க்கும் போதெல்லாம் நினைங்க. Whenever you look at it, you think. விண்டோல பார்க்கும் போதெல்லாம் நினைங்க. Whenever you look at the windows, you என் think. கர்த்தர் மாறாத கண்மலை. My God is an unchanging rock. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? How many of you can say amen? எழும்பி நிப்போமா? Can we all stand up on our feet? பிரசங்கம் முடிஞ்சிருச்சு, எழும்புங்க. Service is ended. Kindly stand up. சரி, கண்களை மூடிக்கொள்ளுங்க. Can we all close our eyes? எல்லா பிரச்சனைகளையும் எடுத்து வெளியே வச்சிருங்க. You remove all the problems out of you. இந்த வருஷம் நீ வடித்த கண்ணீர் எல்லாம் தரையில விழுகல. The shedding of your tears is not dropped on the ஆண்டவருடைய floor. துருத்தியில It is விழுந்திருக்கிறது. in the bottles of God. 2025ல நீ வடித்த கண்ணீர் எல்லாம் 2025, all your teardrops. அவருடைய துருத்தியில விழுந்திருக்கு. It is in his bottle. உன் கண்மலை அதற்கு பதில் சொல்ல போகிறார். And your rock will answer for that. கர்த்தர் கண்மலையாய் உனக்கு பின்பே எழும்பி நிற்கிறார். God will stand as a rock for you. ஒரு அசையா
மாறாத ஒரு ஆதரவு, unwavering ஒரு comfort, அசைக்கப்படாத ஒரு ஆதரவு, an unwavering comfort, ஒரு அசைக்கப்படாத ஒரு ஆதரவு, unwavering ஒரு source, unwavering support. unwavering support. எது மாறினாலும் Whatever it can change, என்னுடைய வல்ல கரம் மாறாது. my righteous right hand will never change. அப்படிப்பட்ட ஒரு சப்போர்ட் இந்த வருஷம் உங்களுக்கு தேவன் வெளிப்படுத்துவார். That kind of a support God will reveal it to you. கண்களை மூடி. Let's close our நல்ல eyes. தகப்பனே உங்க பிள்ளைகளை bless பண்றாங்க. Good Father, we bless your children. நீங்க சொன்னபடியே நித்திய கண்மலையாய் வெளிப்படுவீ. As you said, as a reveal, Lord God, you அசைக்கப்படாத ஒரு ஆதரவாய் வெளிப்படுவீ. unwavering comfort you will stay. அசைக்க முடியாத ஒரு உதவி கரத்தை நீங்க நீட்டுவீங்க ஆண்டவரே. Unwavering aid you will give it, Lord. இவங்க பலவீனத்தின் மத்தியில In the weaknesses, உங்க பலத்தை நீங்க வெளிப்படுத்துவீங்க. you will reveal the strength. எதெல்லாம் கடினமான ஃபீல்டா இருந்துச்சோ Whatever the difficult field, அதுல இவங்க தன்னுடைய பலத்தை காண்பிக்க ஆரம்பிப்பார்கள். they will show their strength in it. இவருடைய பிள்ளைகளையும் தேவன் எழும்ப பண்ணுவீர். His children, you will raise it அவங்க up. மேல இந்த வருஷத்துல ஒரு யூனிக் அனாயிண்டிங் இறங்கி வருவதாக. On them there shall be a unique anointing over them. டிக்ளேர் பண்றேன். I declare it. உங்க பிள்ளைகள் மூலமாய் ரட்சிப்பை தேசங்களுக்கு கொண்டு போவீர். Through your children that salvation will go to உங்க nations. பிள்ளைகளுக்கு நீ தகப்பனாய் வெளிப்படுவீர். Through your children you will be a father. உங்க பிள்ளைகளுக்கு பேர்ல சுதந்திரங்கள் பதியப்படும். Your children might inherit the Lord's land. இவர்களுடைய சுதந்திர வீதமாய் இருப்பீர். God, you are the inheritance for them. தகப்பனாக உம்மை வெளிப்படுத்துவீர். As a father you will reveal them. இவங்களை நீங்க விற்று போட போறதில்லை. You will never sell them. இவர்களில் ஒருவன் 1000 பேரை துரத்துவான். One person will chase 1000. 2 பேர் 10000 பேரை சமாளிப்பாங்க. 2 person will be able to fly 20,000. அப்படிப்பட்ட ஒரு பராக்கிரமத்தினுடைய ஒரு அனாயிண்டிங் கர்த்தர் கட்டளையிடுவீர். That kind of mighty man of valor you will be, Lord. நான் டிக்ளேர் பண்றேன் ஆண்டவரே. I declare it, Lord. இந்த வருஷத்துல This year இவர்கள் சத்துருக்கள் எழும்பி சாட்சி சொல்லுவாங்க. their enemies will come and testify. இவங்க சத்துருக்கள் எழும்பி சாட்சி சொல்லுவாங்க. Their enemies will come and testify. உன்னுடைய கர்த்தரே கர்த்தர். Real God is the உன்னுடைய God. கண்மலையே கண்மலை. Your rock is the real rock. அவர்கள் வாயிலிருந்து சாட்சி புறப்படும். From their mouth they will start testifying. I declare in the name of Jesus I Christ. declare it in the name of Jesus. அப்படி சொல்லி உங்க பிள்ளைகளை மனதார bless Let me பண்றாங்க. tell that and bless your children. இந்த எல்லா எங்களுடைய ஜெபங்களுக்கு வார்த்தைகளுக்கும் Lord, all your prayers and எங்கள் prayers நித்திய கண்மலையாகிய கர்த்தர் are the rock of eternity. யெகோவா ஜூரோலா, Jehovah Jurola. ஏல் ஜூரோலா, El Jurola. யெகோவா ஜூரோலா, Jehovah Jurola. நித்திய கண்மலையாகிய கர்த்தர் Rock of eternity. இவர்களுக்கு நேராய் உம்முடைய தயவுள்ள கரத்தை நீட்டி, You shall stretch forth this favorable hand. இவர்களுக்கு நேராய் உம்முடைய கரத்தை நீட்டி, You will stretch forth this hand towards them. எங்களுடைய ஜெபத்துக்கு, For the prayers. எங்களுடைய வார்த்தைகளுக்கு For the word. நீங்க You. உங்க வாயை திறந்து From your word. ஆமென் சொன்னதற்காக, Amen you spoke, Lord. அப்படியே ஆகட்டும் என்று சொன்னதற்காக So be it you said, Lord. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம். From the bottom of the heart we thank you. எல்லாவற்றையும் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Everything we surrender it in the Redeemer's name, Jesus Christ, Father.